நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். இது எபிசோடு 5 காமன் மேன் பிக் பாஸ் ஷோ. காமன் மேன் வந்து எபிசோடு 5 சீசன் 1 20/8/2026 வியாழக்கிழமை ஒளிபரப்பு நிகழ்ச்சியுடைய தமிழில் வந்து முதல் ரிவ்யூ நம்மளுக்கு தான். ஆமாம், ஏன்னா சரி ரைட் ஓகே. இதில் தான் அந்த நைட்டி பஞ்சாயத்து பண்ணாங்கல்ல, அவங்க எபிசோடு அவங்களது வந்து கொஞ்சம் பரபரப்பாகவே போச்சு. அதன் பிறகு அந்த ட்வின்ஸு அந்த மாதிரி கொஞ்சம் உடல் பருமனோட ஒரு பெண் அப்படின்னு ஒரு மாதிரி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் இந்த எபிசோட் நம்ம வந்து பேச போகிறோம். அதுக்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டேட் வித் அஸ். இந்த விஷயங்களே வந்து எடுத்துட்டு வந்தது எப்படி பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு பேர் ஒன்றும் பெத்த பேரை தான் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எபிசோடுக்கும் பேரே பாத்தீங்கன்னா அப்படியே வா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸ், அவங்களோட ஆடிஷன்ஸ். ஆனா அதுல ஒன்றும் இல்லை, கீழே போட்டிருக்க மொமெண்டா தான் எல்லாமே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 10வது சீசன் பள்ளிகளுக்கு போகுது மட்டும் நல்லா தெரியுது மேடம். அதாவது இப்ப நம்மள தொடர்ந்து ஃபாலோ பண்றவங்க எல்லாம் எப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அவன் என்ன திருந்தலாமா மொமெண்ட் இந்த வாட்டி நீங்க கண்டினியூ பண்ணுவீங்க போலாகுது அப்படின்னு. எக்ஸாக்ட்லி அதுதான். அது வந்து அதுதான் இவங்க எல்லாருமே நம்மளுக்கு வந்து இது சொல்ல ஆரம்பிச்சாங்க, டென்ஷன் ஆகாதீங்க, சேடாகாதீங்கன்னு வாங்க தெரியுமா. அந்த மாதிரி நம்மளுக்கு எல்லாருமே ஆறுதல் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு சேடாகாதீங்க டென்ஷன் ஆகாதீங்கலாம் வந்து லேடிஸ் வாய்ஸ்ல கேட்டுச்சா ஜென்ஸ் வாய்ஸ்ல கேட்டுச்சா? இன்னும் வாய்ஸ் ஓவர் ஆர்மி அசம்பிள் ஆகல. ஏதோ ஒருத்தவங்க ஒரு பையன் இங்க வந்து நல்ல சுத்தி இருந்துட்டு என்னது வாய்ஸ் ஓவர் ஆர்மி அசம்பிள்னு போட்டு வச்சிருக்காங்க. அதெல்லாம் நம்ம அதுல முக்கியமான இந்த மாதிரியான முக்கிய கருத்துக்கள்லாம் நம்ம நிகழ்ச்சியில இருக்கு. அங்க என்னங்க இருக்கு அப்படின்னா ஒண்ணுமே கீழே போட்டுருங்க. ஏன்னா நேத்து தாத்தா ஆத்திருக்கேங்க, ஒரு பதவி ஒரு விஷயம் நமக்கென்று கிடைத்தால் அப்படின்லாம் பொங்கி எழுந்து அந்த பேச்சு பேசியிருக்கேன். இங்க வாங்களேன் தம்பி, நீ என்ன பட்டி இன்னைக்கு வந்து இது போட வந்திருக்கியா, தண்ணி கேன் போட வந்திருக்கியா, சரி நீ கொஞ்ச நேரம் ஜட்ஜா இருப்பா, எனக்கு கால் வலிக்குது நான் உட்காந்துட்டு வரேங்கிற மாதிரி மொமெண்ட்ல ராஜு வந்து அவரோட ஜட்ஜு போஸ்ட் எடுத்துன்னு போய் மாயா கொடுக்குறாரு. நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த உரிமையை யார் கொடுக்குறாங்க? நீங்க என்ன அப்படி என்ன இங்க நிகழ்ச்சியை வடிவமைச்சு நீங்க இன்ட்ரெஸ்டிங்கா இங்க கொண்டு போயிட்டு இருக்கீங்க. உங்களை ஒரு தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க எனக்கு கொடுக்குறேன், எனக்கு உங்களுக்கு அந்த ரோல் கொடுக்குறாங்க. ஏங்க நான் ஒரு காமன் மேனா வர்றேன், நான் ஒரு ஆடியன்ஸா பாக்குறேன் அப்படின்னு பொழுது நான் நினைக்கிறேன், ஓ இவங்க 3 பேர் இருந்தா சூப்பரா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிற ஒரு பொசிஷனை நீங்க வேற யாருக்கோ ஒருத்தருக்கு ஜட்ஜியோட மாற்றம் கூட வந்து ஒருத்தனுடைய வாழ்க்கையை காலி பண்ணும் மேடம். ஜட்ஜி யாரு, எந்த ஜட்ஜி இருக்கும்போது அவங்க ரொம்ப கைண்டா பார்ப்பாங்க, இவங்க ரொம்ப அரவன்ட், இவங்க கிட்ட போனா நம்ம கேஸ் நிக்காது, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு மேடம். நீங்களே இப்படி நினைக்கிறீங்கல்ல, நான் சும்மா இந்த விசா இன்டர்வியூ நமக்கு கையெழுத்து போட போறவங்க யாரு எல்லாமே பார்ப்பேன். ஓ இவங்களா, இப்ப இந்த நம்ம நிக்கும் போது பார்ப்பேன், அந்த பொண்ணு வந்துருச்சுன்னா நமக்கு எல்லாம் கிளியர் ஆயிடும், இவர் வந்தாருன்னா நமக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நான் யோசிக்கிறாள் சார். அந்த மாதிரி இருக்கிற ஒரு பொசிஷன்ல நீங்க இருக்கும் பொழுது டமால்னு வரீங்க, எனக்கு இந்த சீட்டு போர் அடிக்குது, இன்னைக்கு நீங்க உட்காந்துக்கங்க அப்படின்றீங்க. அப்புறம் திருப்பி நாளைக்கு உடனே அவங்க அதுக்கு ஒரு ஜர்க் கொடுத்தாங்க பாத்தியா, நீங்க வந்து இது எவ்வளவு நீங்களே சொல்றீங்க, எனக்கு இது வேணாம் இருந்தாலும் வந்து உட்கார்றேன். ஏன்னா இது 2 விதமா பார்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ராஜு மாதிரி இருக்கிற ஆள் வந்து எது கொடுக்குறாருன்னா, அங்கிருந்து நீ பேசினே இருக்க, அதுக்கு இங்கே வந்து உட்காந்து பேசு. அவர் அது மாதிரி ஒண்ணு பண்ணுவார். எப்படின்னா, இவர் பேர் ராஜேஷ், இவர் பேர் குமார், அவ்வளவுதான் வேலை அப்படின்னு போயிடுவாரு. அதுதான் நீங்க செஞ்சிருக்கணும். ஆனா நீங்க வந்து நடுவுல வந்து மூக்க நுழைக்கிறது, எல்லார்ட்டையும் போய் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, எனக்கு தான் வந்து ஃபுல் மெஜாரிட்டி இருக்கு, நான் வந்து நினைச்சா உங்களே தூக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி குட்டி பசங்க எல்லாம் பேசும் தெரியுமா. இந்த ஹெட் மாஸ்டர் பசங்க அவங்கலாம் வருங்க, கண்ணாடி இருக்கா பக்கத்துல, ஹெட் மாஸ்டருக்குரிய பசங்கலாம் வரும், சொல்லுங்க வருங்க, அதுங்கெல்லாம் ரொம்ப ஆல்ட்டன்னு வச்சுக்காங்களேன். அந்த மாதிரி தான் சொல்லுங்க. இல்லை நான் ரொம்ப புரிகிற மாதிரி சொல்கிறேன் ஜாக்கி. நம்ம நேயர்கள்லாம் நம்ம நேயர்கள் தான், ரொம்ப நாளாக நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஒன்றும் இல்லை, இப்போ இந்த ஜாக்கியை பிடிச்சிட்டு ஒரு சில பேர்லாம் வருவாங்க, வர்றவங்க எல்லாருமே என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நீ எல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்வாங்க. நம்மள என்னதான் எனக்கு ஒண்ணுமே புரியாது, ஒன்றும் புரியாது, எனக்கு எவ்வளோ புரிஞ்சிருக்கு பத்தி அவனை அப்படின்வாங்க. எது என்னம்மா இப்போ சும்மா பார்க்க வந்தீங்களே நீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும் எனக்கு. ஆமா எங்களுக்கு எனக்கு தான் உனக்கு நல்லா தெரியும் அப்படின்வாங்க. பக்கத்து ரூம்ல ஒரு அறிக்கை எப்படி இருக்கு, அது மாதிரி தான் நானே நீங்க தானே மேடம் பக்கத்துல படுக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் நானு. இல்ல அப்படிதான். அதுக்கப்புறம் டக்குன்னு இல்ல அந்த உரிமையை நான் அப்படி உரிமையா சொல்ல முடியாது இல்ல ஜாக்கி. ஏன்னா பக்கத்துல இருக்கிற அறிக்கை எப்படி அது வந்து நடுவில் பழக்கும். ஏன்னா இது எப்படி அதேதான். ஏன்னா இவங்களுமே கூட்டு படுக்க வச்சுக்குவாங்க, நீ தனியா இருக்கியாடா, நீ எங்க ரூம்ல வந்து படு அப்படின்வாங்க. நான் இப்ப அடுத்து ஏதோ ரூம் தேடின்னு போலாமான்னு இருக்கேன், பக்கத்து ரூம் அந்த கெஸ்ட் ரூம்ல நம்ம படுக்கலாமா, அங்க பெட் ரெடி மாட்டலாமான்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கேன். ஏன்னா ரொம்ப இந்த பாச போராட்டங்கள் தாங்கவே முடியல, அது ஒண்ணு. அதுக்கு தான் சொல்ல வந்தேன். அது புரியுற மாதிரி ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம தான் பார்த்து வளர்த்துருப்போம், அது நமக்கு பிறந்தது அவங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எனக்கு அவன் நல்லா தெரியும் அப்படின்னு. அந்த மாதிரியான மொமெண்டா தான் வந்து நான் இங்க பாக்குறேன்.
எதுக்கு எதுக்கு இதை பண்றோம், எதற்கு நமக்கு இந்த ஒரு பொசிஷன் கொடுத்துருக்காங்க, நம்ம எந்த இடத்துல இருந்திருக்கோம், நாம எங்க வந்திருக்கோம் அப்படிங்கறத ரொம்ப இலகுவா நீங்க எடுத்து கொடுக்குற அளவுக்கு இருக்கா? இது ஒரு விஷயமா நான் வந்து இன்னைக்கு ராஜுவை பார்த்தேன். சரி, இப்ப முதலமைச்சரா இருக்காருல்ல, ஆமா சார், நான் தான் பவர் சென்டர்னாரு, சனி ஞாயிறு லீவு போட்டு இருக்கிற பொறுப்புலாம் எல்லாருக்கும் கொடுத்துட்டாரு. அது அப்ப அவருக்காக வந்து இது டிவிகேவுக்கு வந்து பிரசாரம் பண்ண ராஜு என்ன பண்ணுவார் சொல்லுங்க? அதுதான் மேட்ரு. நான் சொல்ல வரது புரியுதுங்களா உங்களுக்கு? நல்லாவே புரியுது ஜாக்கி. நான் என்ன சொல்றேன்னா, இந்த அளவுக்குலாம் நான் கூட அவரை பத்தி யோசிக்கல. நான் இங்க கேட்க வந்ததே என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பொசிஷன் கொடுக்கும்போது அவங்களுக்கு கொடுக்குறீங்க, இதுவே முதல் தவறு. சரியா? இதுக்கு அடுத்து இன்னொரு ஒரு விஷயம் என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்கீங்க, நீங்க ஜட்ஜு, நீங்க ஒரு பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் ஆகி வந்துட்டீங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க வர்றவங்களெல்லாம் வந்து எப்படின்னா, எதுக்கு வந்த அப்படி திரும்பி போயிரு. நீங்க ஆக்சுவலா வந்து வர்ற கண்டஸ்டன்ட் தான் எப்படி சொல்லணும்னா, அந்த இடத்துக்கு வரவனே நீங்க கன்சோலே யாருமே பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஆரி மட்டும் தான் வந்து கொஞ்சம் மரியாதை, நீங்க என்ன பண்றீங்க ஏது பண்றீங்க ஏதோ, அதாவது கேட்ட கேள்வி திரும்ப கேட்டா கூட ஆரியாவது ஓரளவுக்கு பண்றாரு. ஆனா நீங்க அதை எப்படி பண்றீங்கன்னா, ஒரு விளையாட்டுக்கு பண்றேன், நக்கலா பண்றேன், அவங்களுடைய சரத்தன்மையை நான் வந்து சோதிக்கிறேன்னு, இதுக்கு பின்னாடி நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். அவங்க எல்லாருமே காமன் மேன். உங்களை மாதிரி லைட்டு, இந்த மாதிரி செட்டு, ஆட்கள், நீங்களாம் ராஜுலாம் இங்க எத்தனை வருஷம் இருக்காரு? 10-15 வருஷம் இருக்காரு. ஆரி எத்தனை வருஷமா இருக்காரு, படம் நடிச்சிட்டு இருக்காரு, எல்லாம் இருக்காங்க. ஓவியா வந்து 10 வருஷமா ஃபீல்ட்ல இருக்காங்க. இவங்க அவங்க பேர் என்ன, அவங்க தியேட்டர் ஆர்டிஸ்டாக இருந்திருப்பாங்க மாயாலேருந்து. ஸோ அப்படிலாம் இருக்கும்பொழுது உங்களுக்குலாம் தெரியும். ஆனால் காமன் மேனுக்கு வந்து இந்த இடமும் புதுசு, இந்த அட்மாஸ்பியர் புதுசு. அவனை முதல்ல கன்சோல் பண்ணி, அவனுக்கு ஒரு பேட்டர்ன் ஒன்று ரெடி பண்ணி, அவனை இது பண்ணி, ஒரு சிலரால தான் அப்படி பேச முடியும். இன்னி கூட ஒரு பையன் பேங்க்ல வேலை செஞ்சுட்டு ஒருத்தன் பேசினானே, சேரிங்க வா, அவன் நல்லா பேசினான். அந்த மாதிரி ரொம்ப ரேர் கேசஸ் அந்த மாதிரி பேசுகிற நபர்கள். ஆனால் நீங்கள் அவங்கள ட்ரீட் பண்ணுற விதமே வேற மாதிரி இருக்குது. அதான் சொல்கிறேன், இடமா வந்த மாட்டை நிலால கட்டி ஓட்ட கதை தான் இங்க. இதுல இன்னொரு ஒரு விஷயமும் இருக்கு ஜாக்கி. அதாவது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன்ல, நான் எப்படி தெரியுமா கஷ்டப்பட்டு வந்தேன், அப்படி இப்படி நான் கஷ்டப்பட்டு வந்த இடத்த உனக்கு உடனே இப்படி ஈஸியா கிடைச்சிருமாடா அப்படிங்கிற மாதிரி நீங்க ட்ரீட் பண்றீங்க வர்றவங்க எல்லாரும். அப்படிதான் இருக்கு, இன்னைக்கு நிலைமை அப்படிதான் இருக்கு. அப்படிதான் இருக்கு ஜாக்கி. நாம போய் கஷ்டப்பட்டு ஒரு லைப்ரரியில போய் ஒரு செய்தியை வந்து ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லா அலைஞ்சு பக்கம் பக்கமா படிச்சு பண்ணுவோம். மெசபடோமியா என்ன ஆண்டு தோணுச்சு, என்ன அதனுடைய வரலாறு, எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருது 2 செகண்ட்ல. அப்ப யோசிச்சு பாருங்க, அப்ப அப்படியான ஆட்கள் தானே வருவான். அது அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி நம்மளுடைய பொருளாதாரத்துல நம்ம வந்துகிட்டே இருக்கோம் ஜாக்கி. நிறைய வந்து இப்ப வந்து திராவிட அரசியல்ல நல்லா படிச்சு பசங்க வந்து முதல் கட்ட பட்டதாரியாக வரணும், தலைமுறை பட்டதாரிகள், கரெக்ட், அது மாதிரியாக வரணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சு அப்படி இருந்து ஒரு தலைமுறை முன்னேறிட ஆரம்பிச்சிருச்சு. அப்ப முன்னேறிட்டு அவங்க பசங்க வரும்போது அவங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கான விஷயங்கள்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் பொழுது, விஷயங்கள் தெரியும் பொழுது அது வந்து ரொம்ப பரவி கிடக்கு. குளோபலைசேஷன்ல ஈஸியா இருக்கு அவங்களுக்கான வாய்ப்புகள். நீங்க அதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அதுல நீங்க உங்களை எப்படி வந்து தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் நீங்க அதுக்காக வந்து என்னென்ன பண்ணணுங்கிறதா இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இதெல்லாம் ஏன் இப்படி இவ்வளவு பேசுற மாதிரி இருக்கு அப்படின்னா, ரொம்ப ஈஸியா ராஜு வந்து இன்னைக்கு வந்து மாயா கிட்ட வந்து பொறுப்பு கொடுத்துருவாரு. சரி, மாயா கிட்ட தான் பொறுப்பு கொடுத்துடுறாரு, பட் ராஜு கம்பேரிங் இன்னைக்கு சூப்பரா பண்ணுவாரு அப்படி நம்ம நினைக்கிறோம். அப்ப அதையுமே அவர் ஒழுங்கா பண்ணல. ஆனா மாயா வந்து நிறைய டிஸ்டர்ப் பண்ணதுனால ராஜு போய் இது இங்க இருக்கிறவங்க இவ்வளவுதான் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் பண்ணணும், வேற எதுலையும் தலையிடக்கூடாதுன்றதை நிரூபிக்கிற மாதிரி தான் ஒரு இடத்துல பார்த்தாலும் கூட அதை நீங்க அந்த சீட்ல உட்காந்து சொல்லிடணும், மாயா நில்லுங்க, இது நாங்க பாத்துக்கிறோம் சொல்லிருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. மாயா உங்களோட வேலையை நீங்க பாருங்க, எங்களோட வேலையை நாங்க பாக்குறோம் அப்படின்னு. நீங்க பீப்பிள் ப்ளீசராவே இருந்துகிட்டே இருக்க முடியாது இல்லைங்களா? ஏதாவது ஒரு இடத்துல நீங்க உங்க நிகழ்ச்சியை கண்ட்ரோல்ல எடுக்கணுங்க. நிகழ்ச்சிங்கிறது எப்படின்னா, அதை நம்பிதான் வந்து இதற்கு அப்புறம் வரப்போற நிகழ்ச்சி இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்ப நீங்க ஆரம்பத்திலேயே வந்து இந்த விஷயத்த நீங்க கண்ட்ரோல் எடுக்காம திரும்பி இதே விஷயத்த தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த கண்ட்ரோல் எடுக்காம விட்டுறது, ஏங்க நான் பேசிட்டு இருக்கேன், உட்காராதீங்க, நில்லுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் நீங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்னுமே அதை இன்னும் வந்து நல்லா வலுவா செய்ய போறீங்கிறது தான் தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன். சோ அந்த விஷயங்கள் தான். சரி, என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல மாயாவை மாத்துனாங்களா, மாயாவை மாத்தும் பொழுதே வந்து பாத்தீங்க அப்படின்னா பேபி பிரபாகர் அவங்க வந்தாங்க. அவங்க வந்து நல்லாவே பேசினாங்க. அவங்க பேர் வந்து பேபி ஷாலினி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம். முஸ்லம்பட்டி. ஆமா ஆமா. ஆனா புருஷன் தான் வந்து வீடியோ எடுத்து அனுப்பிச்சு இது பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான அவங்க வெற்றியை வந்து டெடிகேட் பண்ணாங்க புருஷனுக்கு. அவங்க குவாலிஃபைட் ஆனாங்க. அதுல அவங்க ஒரு சொன்ன பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஜாக்கி. மாயாவே வந்து ஒரு சில பேர் நீங்க மாயாவே கதற விட்டாங்க. உண்மைதான், உண்மை. அதாவது என்னன்னா, பேபி கிட்ட வந்து இவங்க கேட்பாங்க, அப்ப நீங்க பச்சோந்தியா மாறிடுறீங்களா? அவங்க சொல்லுவாங்க, எனக்கு வந்து என்னை புறம் பேசுறது பிடிக்காது, எனக்கு வந்து சமைக்கிறது பிடிக்கும், இது ரெண்டுமே கிடைக்காது
அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்ப அங்க இருக்கிற மாதிரி ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதான். அப்ப நீங்க பச்சோந்தியா இருக்கீங்களா? நானு அது பேர் பச்சோந்தி இல்லக்கா, நான் வந்து ஒரு கல்யாணம் ஒரு நல்லா வாழ்ந்திருக்கேன், திடீர்னு என்ன ஒரு ஏழை வீட்டுல கொடுத்தாங்கன்னா நாங்க அட்ஜஸ்ட் பண்றோம்ல, அது பேர் தான் அது பேர் பச்சோந்தித்தனம் கிடையாது அப்படின்னுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க ஏன் போகணும்னா, நீங்க எல்லாமே போயிட்டு இருந்தீங்கன்னா நாங்க எப்ப போறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த பொண்ணு பேசினாங்க. பேசி அவங்களுக்கு வந்து கிரீன் கார்டு கொடுத்தாங்க. உண்மையிலேயே அவங்க நல்லாவே பேசினாங்க. வந்தவங்களை வந்து சும்மா விடுறது இல்லை பொழுது. விஜய் டிவி எப்பவுமே முறுக்கு சுட்டு கொடுங்க, நீங்க தான் நல்லா முறுக்கு சுடுவீங்க, நாங்க மாவு அவங்க வந்து இங்கேயும் வந்து சமய கட்டாயா, இங்கேயும் வந்து என்ன அந்த புகையா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான். பட் அவங்க செய்ய மாட்டாங்க. ஆமா, சொல்ல முடியாது இல்லையா? சொல்ல முடியாது. ரெண்டாவது அங்க இருக்கிறவங்க வந்து அந்த மாதிரி செய்ய சொன்னா அவங்க மகிழ்ச்சி ஆயிடுவாங்க. அந்த மாதிரி பழக்கப்பட்டிருக்காங்க அவங்கன்ட்டு. எஸ். ஸோ அவங்க வந்து முறுக்கு சுட்டு கொடுத்து போனாங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாருக்கும். அவங்க வந்து செலக்டட் ஆயிட்டாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்கள வந்து செலக்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லி அதுக்கப்புறம் வந்து செலக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது நம்ம பேபி பிரபாகர். சரி, அதுக்கப்புறம் யாரா வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமலி அண்ட் நைட்டி, அந்த பிரியவர்ஷினி. அவங்க தான் வந்து இன்னைக்கு வந்து டாக் ஆஃப் தி டவுன். ஆமா, உண்மையிலேயே நான் சொல்றேன், ஒரு மிகப்பெரிய தைரியம் வேணும். என்ன அந்த மிகப்பெரிய தைரியம்னா, சரி இப்ப அது எல்லாருக்கும் வார்த்தையில சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க மேடம், அந்த மாதிரி பண்ணுங்க சார். அவாத்துல எது வேணா சொல்லி அனுப்புவா. அவளுக்குன்னு ஒரு சுயபுத்தி வேணும். மாப்பிளைக்கு 2 குணம் உண்டுன்னு எங்க அம்மா எல்லாம். சரியா? சொன்னதான் நான் சொன்னேன். நான் எதுவும் எக்ஸ்ட்ரா உப்பு புளி காரம் மிளகா மிளகெல்லாம் நான் போடல. அவங்க சொன்னதுதான் அப்படியே சொன்னா. கபாலீஸ்வரர் கோயில் இருக்கும்போது தான் அவங்களுக்கு கால் வந்தாங்க. ஆமா, மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் இருக்கு. ஆனா பாயிண்ட் என்னன்னா, ஒரு இடத்துல வந்து நீங்க வாத்தியாரா இருந்திருக்கீங்க, அதை டுட்டோரியல் கூட வாத்தியாரா இருந்துருப்போங்க. நீங்க வாத்தியாரா இருக்கும்போது இதை போட்டு போவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கான பதில் வந்து அப்படியே மாத்தினாங்க. உண்மையிலேங்க அந்த இடத்துல நின்று இருந்தாங்கன்னா அவங்க அதுக்கப்புறம் பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. உடனே மாயா அந்த சீட்ல உட்காந்துக்கிட்டு உங்க நைட்டி அழகு, உங்க ரொம்ப அற்புதம், என்ன நீங்க என்ன நிறுவனம் இந்த மாதிரி ஆளுங்கிட்ட வந்து நீங்க அப்படியே பம்புறீங்க. ஆனா கொஞ்சம் தலை காஞ்சவனா தான் அவன் மேல தலையில ஏறி உடனே பாய் கிளம்பு அப்படின்னு வந்து உதாசீனப்படுத்தி பாய் கிளம்புங்கிறத விட ராஜு கிட்ட அவங்க பேசுற துணி எப்படி இருக்குன்னா, என்ன ப்ரோ ஏமா இதெல்லாம் மீடியாவா அப்படின்னு வேற, சோசியல் மீடியா ப்ரோ, லேர்ன் பண்ணுங்க முதல்ல, என்கிட்ட எல்லாம் பண்ணீங்கன்னு வச்சுக்கீங்களேன் அடிச்சிருவேன் அப்படின்னுவாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப அப்ப நீங்க மாயா கிட்ட வரும்போது எங்க ஆத்துல வந்து சொன்னா வந்து இந்த மாதிரி ஆயிடுத்து அப்படின்னு பேசுறீங்க. அவர்கிட்ட நான் அடிச்சு நவுத்திடுவேன், என்கிட்ட வந்து அப்படியே வச்சிருவேன், செஞ்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறீங்க. அதனால உடனே மாயா வந்து டக்குனு கோட் வேர்ட் அக்செப்டட்னு புரிஞ்சுக்கிட்டு உடனே அவங்க வந்து நைட்டிக்கே குறை சொல்லல, நைட்டியே குறை சொல்ல, இங்க நைட்டியே தான் குறை சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. அவங்க கேட்ட கேள்வி உங்கள் உடை உங்களுடைய கம்ஃபர்ட். ஏங்க கம்ஃபர்ட்ங்கிறதுக்காக ஜெட்டி படையோட வந்துருவீங்களா? நான் ஓப்பனா கேக்குறேன். ஓகே, முடியாது இல்ல அந்த இடத்துல இல்ல. அதை விட பக்கத்துல இருந்த பொண்ணு சொல்லிடுச்சு, இவங்க வெளியில வந்து இந்த மாதிரிலாம் வேலை எல்லாம் பண்ணாங்க, அட்டென்ஷன் சீக்கிங்ன்றத தெரிஞ்சு போச்சு. இன்னொன்னு இவங்க வந்து எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நானே 2-3 வாட்டி செத்துருவேன் சொல்லிட்டே இருக்காங்க. அது அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, எல்லாருக்குமே வேதனை இருக்குமே, எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதை நான் மறுக்கல. ஆனா அவங்க அதை சொல்ல விதம் எப்படி இருக்குன்னா, எனக்கு கில்ட் ஜாஸ்தி ஆகுது, எங்க அப்பாவும் சரி எங்க அம்மாவும் சரி என் கூட சண்டை போட்ட அன்னைக்கு தான் இறந்து போயிட்டாங்க, அதனால எனக்கு நானும் போய் செத்துடலாமான்னு தோணுது. இதை வந்து 3 வாட்டி உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கணும்ன்றதாக நீங்க பேசுறீங்க கூட வச்சுக்காங்க. அப்ப மாயா என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு மென்டலி வந்து உங்களுக்கு சரியா இல்ல, உங்களை நீங்க சரிப்படுத்திக்கணும், அப்ப நான் வந்து மென்டலான்ற மாதிரி இவங்க திரும்ப அப்படியே மாத்துறாங்க. எஸ். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு வந்து யாரோட பேசணும், நான் ஒரு மாதிரி இது இருக்கேன், டிப்ரெஷனா இருக்கேன், ஆன்சைட்டியா இருக்கேன், இவ்வளவு விஷயம் சொல்லும்போது அப்புறம் அதுதானே குறியீடுன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. நீ எப்படி என்ன வந்து இப்படி சொல்லலாம், நீ எப்படி அதை பத்தி பேசலாம் அப்படின்னு கேக்குறாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருந்தது ஜாக்கி. இப்ப ஆரி ஒரு கேள்வி கேட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து கேட்பாரு, நீங்க ஏன் தகுதின்னு சொல்லுங்க. அந்த பொண்ணு பேசி முடிச்சுட்டாங்க, கமலி பேசி முடிச்சிடுறாங்க, இவங்க அப்படியே நின்றுட்டே இருக்கீங்களா, முடிச்சிட்டீங்களா அப்படியே நிக்கிறாங்க. இப்ப ராஜு வந்து ஒரு கட்டத்துல சொல்றாரு, தயவுசெய்து இந்த கார்டை கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு அப்படியே சொன்னாரு. உடனே சொன்ன உடனே வந்து அவங்கள இல்ல அவங்க முடிக்கல, நான் பேசவே இல்லை, நீங்க பேசவே விடலையே அப்படிங்கிறாங்க. இது நான் தான் சொல்றேன்ல, நம்ம பிக் பாஸ் பார்த்து நம்ம என்ன நினைச்சிடுறோம் அப்படின்னா, அங்க சண்டை போட்டாதான் நம்மள உள்ள எடுத்துக்குவாங்க, நம்ம ஒரு விஷயம் டிஃப்ரெண்டா பண்ணாதான் நம்மள உள்ள எடுத்துக்குவாங்க. நைட்டிங்கிறது ஒரு விஷயமே, நீங்க முத நாள் நைட்டி போட்டு வந்தீங்களா? இல்ல, நான் முத நாள் நைட்டி போட்டு வந்தேன், ஆனா இன்னைக்குமே நைட்டி போட்டு வரதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நீங்கெல்லாம் ரொம்ப பாக்குறதுக்கே அழகா இருக்கீங்க, ட்ரெஸ்ஸிங் நல்லா பண்ணிட்டு வந்திருக்கீங்க, இப்படி எல்லாம் நீங்க பேசிருக்கீங்க வெளில இருக்கிறவங்க எல்லாருமே கண்டஸ்டன்ட் தான். அப்ப அதை வந்து அவங்க உள்ள சொல்ல மாட்டாங்க, சொல்லிட்டாங்க அவங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து அவங்க கேட்கும்பொழுது ஓவியாவும் கேட்பாங்க ஜாக்கி, அந்த இடத்துலயுமே அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க, அங்கேயுமே அவங்க மாத்தி தான் சொல்லுவாங்க. ஓவியா என்ன கேட்டாங்கன்னா, நீங்க காலேஜ் போயிருக்கீங்கல்ல, MBA படிச்சிருக்கீங்கல்ல, MBAக்கு படிக்க போகும்போது நைட்டி போட்டு போவீங்களா, நைட்டி தான் கம்ஃபர்டபிள், நைட்டி போட்டு போவீங்களா அப்படின்றதான் கேட்பாங்க. ஒரு எங்களை நீங்க மதிக்கவே இல்லை, ஏதோ ஒண்ணு போட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கீங்க அப்படின்னா
ஃபர்ஸ்ட் மாயா ஆரம்பிப்பாங்க, அப்புறம் தான் கோட் வேர்ட் அக்செப்டட்ல ஆமா நைட்டி சூப்பரா இருக்கு, உங்க நைட்டி உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு, உங்க உடையை பத்தி நாங்க ஒரு வார்த்தை கூட ஏன்னா சொல்லல. ஏன்னா அவங்க வந்து மென்டல் ஹெல்த்தை பத்தி சொன்னதுமே தான் வந்து திரும்பினதுக்கு அப்புறம் அப்படியே வந்து ட்ரெஸ் நல்லா ஆயிடுச்சுன்னு அவ்வளவுதான், இது வந்து ட்ரெஸ் நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அண்ட் பிரியவர்ஷினியும் சரி அங்க நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்டு தான் வந்திருக்காங்க. அவங்க போய் அங்க உட்காரு அப்படின்னா அவங்க போய் அங்க உட்காந்துருவாங்க. ஆமா, நான் போய் உட்கார்றேன், உட்காந்துக்குவாங்க. அப்புறம் திரும்ப எழுந்துவாமா வந்து இந்த மாதிரி பேசு அப்படின்னு சொல்லும் பொழுதும் சரி, எல்லாத்திற்குமே ஒண்ணுக்கு பின் முரணா பேசுறாங்க. அதே மாதிரி ரொம்ப சென்டிமெண்டலா பேசினாங்க. திடீர்னு மாயாவை பார்த்து எங்க அம்மாவை பார்த்த மாதிரி இருக்கு உங்களை அப்படிங்கிறாங்க. இது வந்து ரொம்ப எப்படின்னா அவங்களுக்கு வந்து ஸ்டேபிளான ஒரு மைண்ட் செட்டே இல்ல. எதை தின்னா பித்தம் தெளிவுன்ற மாதிரி டக்குன்னு இதை செஞ்சா அவங்க வாய்ப்பு கொடுத்துருவாங்களா, அதை பேசினா வாய்ப்பு கொடுத்துருவாங்களா, டக்குன்னு வந்து இந்த ரெமோ அன்னியன் எல்லாமே இருக்காங்க. எல்லாத்த விட சொல்லும் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் ஜாக்கி. இந்த இருந்தாதான் நான் உயிரோட தான் இருப்பேன், இந்த வாய்ப்பு இருந்தாதான் நான் உயிரோட இருக்கிறதுக்கே இந்த வாய்ப்பு தான் அப்படின்றாங்க. இந்த வாய்ப்பு இல்லைன்னா நான் உயிரோடவே இருக்க முடியாது, இந்த வாய்ப்பு தான் ஒரு த்ரெட்டனிங் மாதிரி இருந்தது, மறைமுக த்ரெட்டனிங்கா இருக்குது. அந்த மாதிரி எல்லாம் நீங்க பேசும்போது ரொம்ப ஏற்கனவே வந்து எமர்ஜென்சிக்கு எல்லாம் போயிருக்காங்க பிக் பாஸ் டீம், புரியுதுங்களா? இதே மாதிரி பயங்கர அதெல்லாம் ஞாபகப்படுத்திருப்பாங்கல்ல அவங்க. கண்டிப்பாக ஜாக்கி. அதுவுமே இன்னுமே நீங்க ஒரு ஒரு ரொம்ப ஒரு கிளாஸ்ட்ரோபோபிக்கான ஒரு என்விரான்மெண்ட்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா அது இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும். இது வந்து குறையவே குறையாது. அதுவும் பிக் பாஸ் வீடுங்கிறதே நம்ம வந்து சொல்லும்போது கண்டினியூஸா பேசிட்டே இருக்காங்க அவங்க, கண்டினியூஸா பேசிட்டே இருக்காங்க அவங்க. ஒரு பையன் ஒரு ஆள் வந்து சோறு போடுறாரு தெரியுமா, அதுக்கு இணையா இருக்கிறாங்கன்ற நான். அந்த பேர் என்ன, பிக் பாஸுக்கே ஸ்பான்சர் பண்ணுவேன், 2 கோடி முதலீடு என்கிட்ட இருக்கு, அவங்களுக்கு நீ ஆமா நான் சாப்பாடு போடுவேன் அப்படின்ற 10 கோடி நான் வந்து சம்பாதிச்சேன் 2 வருஷத்துல நார்ல. அந்த அளவுக்கான விஷயங்கள் வந்து அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் தான் கமலி பேசினாங்க. கமலி பேசுறதுக்கு முன்னாடி வந்து எப்பவும் சொல்ல விஷயங்கள் தான், 3 கோல்டன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணிக்கணும். எப்பவும் வந்து ஆட்ஸ் ஸ்கிப் பண்ணாம பார்க்கணும், லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும் சேனலை. அண்ட் ஜாக்கி மீடியாவுக்கு கீழ் வர்ற 4 சேனல்களையுமே வந்து நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு. ஜாக்கி சினிமாஸ், ஜாக்கி டிவி, ஜாக்கி விலாக்ஸ் அண்ட் கதை பூம்பா 4த்துலயுமே தொடர்ந்து வீடியோக்கள் போட்டுட்டு வரோம். அதுக்கு வந்து உங்களுடைய ஆதரவுகளை அப்படியே டக்குன்னு இந்த எரிச்சல் ஊட்டும் ஓவியம்மான்ட்டு சீசன் 4 எபிசோட் 4 சீசன் 1ல எபிசோட் 4 உடைய கமெண்ட்ஸ் டக்குன்னு பார்த்துடலாம். முக்கியமான கமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் கமெண்ட் தான் அதேதான். ஆட்லின் வந்து சொல்லிருந்தாங்க, whenever voice over கலாச்சிஃபைஸ் ஜாக்கி அண்ணா automatically I smile. ஓகே ஓகேவா? அதனால சந்தோஷமா இருமா. பிரியா விக்ரம் அப்படிங்கிறவங்க போட்டிருந்தாங்க, ஜாக்கி ப்ரோ லைக் இன் தட் லாஸ்ட் சீசன் கேன் யூ போத் ஹிண்ட் தி ஹோஸ்ட் அண்ட் தி ஜட்ஜஸ் சம் அதர் क्वेश्चंस தட் குட் ஆக்சுவலி ஆஸ்க். ஓகே, அவங்க வேற என்னென்ன மாதிரி கேள்விகள் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹிண்ட் வந்து நீங்க கொடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஷாமலா வந்து சொல்லியிருந்தாங்க, ஃப்ரம் தி பஸ் டாஸ்க் ஐ ஃபீல் காமன் மேன் செலக்ஷன் வந்து ரொம்ப பேட் மேனரா இருக்கு. ஏன் அவங்க வந்து இந்த விஷயத்தை வந்து செலிபிரிட்டி பண்ணுவாங்களா, என்ன ஈக்குவாலிட்டி இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. ஷாமலா இதற்காக தான் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விஷயங்கள் தெரியும். ஐ திங்க் ஷாமலா தான் மென்ஷன் பண்ணிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஷாமலா இல்ல சுதா அப்படின்னு இல்ல, ஷர்மிளான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, ஷர்மிளா நாராயணசாமி. அதான் அதை கிளாரிஃபை பண்றேன். ஷர்மிளா நாராயணசாமின்றவங்க எல்லாத்துலயுமே வந்து ஒரு கமெண்ட்டை போட்டு ஒரு ஹார்ட் சிம்பிளை போட்டு போவாங்க. அவங்க நிறைய ஹார்ட்லாம் கொடுக்குறவங்க. அவங்கள தான் நான் சொல்லியிருந்தேன். உங்க பேரும் நான் அது நோட்டட் அது. ஆனா இப்படி ஒருத்தவங்க இருக்கிறாங்க. ஆக்சுவலா ஹாட்ஸ்டார்ல வந்து இப்போ வந்து என்னன்னா விளம்பரம் எவ்வளவு நாளும் போட்டுக்கலான்ற மாதிரி அந்த லிமிடேஷன் வந்து தூக்கிட்டானுங்க. அங்க வந்து விளம்பரம்லாம் நிறைய போட்டுட்டு இருக்காங்க. அத சொன்னது வந்து ஆர்த்திங்களா, அவங்க பேர் நான் படிக்கல, சாரி, அஜித் அப்படிங்கிறவங்க தான் அந்த கமெண்ட் போட்டிருந்தாங்க. தேங்க்யூ அஜித். ஓகே, சோ அதன் பிறகு வந்து சரவணன் அவர்கள் வந்து தேங்க்யூ ஹை பண்ணி அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காரு. தேங்க்யூ. அதுக்கப்புறம் வந்து சரவணன், சரண்யா, குரோம்பேட் சுவாமிநாதன் சார், கிஃபின், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா, ஆமா பார்த்தா, பாமதி, எல்லாருமே வந்து இந்த லைக் கமெண்ட் போடுறவங்க கமெண்ட் எல்லாம் போட்டிருந்தாங்க. அடுத்தது வந்து இது பியாமலா பாயல், சாரி ரொம்ப தப்பா படிச்சேன், பாயல் மிஸ்ரா. அவங்க வந்து சொன்னாங்க, ஜாக்கி நீங்க பிபி மாதிரி நீங்க பிபி மாதிரி நிறைய வாங்கி வச்சுக்கோங்க, கண்டெஸ்டன்ட் செலக்ஷன் லிஸ்ட் பார்க்கும்பொழுது புரியுது, சுதாவை யாரும் அசைச்சிக்க முடியாது. எங்க தலைவியா பார்த்தாதான் பிபி மாத்திரை போட்டுக்குமா. ஒரு 2 மாத்திரை போட்டுட்டு வரேன், எப்பவுமே பிபி இருக்கு எனக்கு, சரியா? அதனால வந்து அது ஜோக்ஸ் அப்பார்ட். பட் நீங்க சொன்னது வந்து ஹாப்பியா இருந்துச்சு. இதுக்காக நான் டென்ஷன் ஆக மாட்டேன். பட் இந்த நிகழ்ச்சியை ரொம்ப ஜாலியா எடுத்துட்டு போகணும்னு நினைச்சோங்க. அதாவது எப்படின்னா
ஜாக்கி இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போதே ஒரு மாதிரி குதூகலமா வருவாங்க எப்பவுமே. ஆமா. அந்த மாதிரி ஒரு மூட்ல தான் வருவோமே வரும்போதே. இது வரும்போதே என்னன்னா என்னடா ஒரு கஷ்டப்பட்டு வந்த ஒரு விஷயத்த டமால்னு எடுத்து கொடுக்குறீங்க, திடீர்னு யாரையோ ஒத்தி பேச வைக்கிறீங்க, வரப்போறவன் வந்து பஸ்ல ஏறிப்போ கிளம்பு அப்படின்றீங்க, ஓகே டாடா பை பை கிளம்பு அப்படிங்கிறீங்க. ஒரு உங்களுக்குள்ளரே ஒரு புரிதல் இல்ல. ரெட் கார்டை காட்டுறீங்க, ஒருத்தவங்க கிரீனை காட்டுறீங்க, ஓகே நம்ம 2 பேருமா சேர்ந்து அப்போ ஹோல்டில் வைப்போன்றீங்க. என்ன டிசிஷன் எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கா. அது வந்து அந்த ஃபீலே கொடுக்க மாட்டேங்குது. அதுதான் மேட்ரு. அண்ட் அஜித் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க, இது வரைக்கும் வந்த 20 கண்டஸ்டன்ட்ல 10 பேர் பெங்களூர் தான். ரொம்ப முக்கியமான கமெண்ட் யானியம்மா இது. ஓகே, ஏன் மத்த ஊர்ல எல்லாம் யாரும் எலிஜிபிள் இல்லையான்ற क्वेश्चन ஒண்ணு இங்க இருந்து எடுப்பாங்க, இல்ல கேரளால இருந்து எடுத்துக்குவாங்க. புரியுதா? இதுதான் அவங்களோட ஸ்டைல். அதுல என்னன்னா நான் அப்படிதான் எடுப்பேன், உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்றதான். அதுக்கு இன்னொரு விஷயம் அவரே போட்டுருக்காரு பாருங்க, நோட் பண்ணி. அந்த பெங்களூர் பர்சன்ஸ் எல்லாருக்குமே மாயா சப்போர்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு, இன் டெப்தா பாத்தீங்கன்னா அது தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அண்ட் அதன் பிறகு வந்து ஜூலி வந்து சொல்லியிருந்தாங்க, மலையாளம் காமன் மேன் ஷோ வந்து இது ஒர்ஸ்டா இருக்கு, தமிழை விட ஒர்ஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட ஆரம்பிச்சிருக்கீங்க, லவ் கொடுக்குறீங்க. பட் இன்னுமே லைக் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகலையா? ஓகே, ஜெயந்தி, விஜித், அதுக்கப்புறம் ப்ரோ பிருந்தா, அமுதன், அனிதா, சுரேஷ், வெங்கடேஷ், சுந்தரமூர்த்தி, சுகன்யா பழனியப்பனா, ஆமா சுகன்யா பழனியப்பன், திவ்யா பிரீத்தி குமார், சாப்மன், ராஜேஸ்வரி ரங்கநாதன், ஃபாத்திமா நசீர், எல்லாரும் வந்து லவ் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் லவ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இதுல தில்லுமுள்ளு படத்துல வர்ற மாதிரி கேள்வி கேட்க தெரியாதவங்களாம் ஜட்ஜ் ஆன மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்தன் சொல்லிட்டு உண்மைங்க. அந்த மாதிரி தான் வந்து நிறைய பேர் அதை சொல்றாங்க. அண்ட் சுரேஷ்குமார் அவர்கள் போட்டிருந்தாங்க, எப்படி நீங்க இவ்வளோ பேஷண்டா ஒரு வேஸ்ட் இந்த டைமை வந்து பார்த்து இந்த ஷோ இப்படி ஒரு வேஸ்டான ஷோ பார்த்து பண்றீங்க அப்படின்னு பொழுது, இல்ல நாங்க வந்து கொஞ்சம் தயாராயிட்டோங்க சுரேஷ். அதாவது லயன் ஒரு ஷோ பார்த்தோம், அதை விட வந்து இது எவ்வளவு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சம்டைம்ஸ் வந்து லைனே பரவாயில்லங்கிற அளவுக்கு இந்த ஷோ போய்கிட்டு இருக்கு. அதனால ஒன்னொன்னு பார்க்கும்போது தான் நமக்கு அந்த இதெல்லாம் வந்துருச்சு. பத்ராச்சலம் தான் சரியான ஒரு விஷயம் சொன்னாரு. அண்ணா விஜய் டிவிக்காரன் முடிவு பண்ணிட்டான், 10வது சீசனுக்கு 10 வெட்டர்னல் ஸ்டாராவது வேணும் அப்படின்னு. இருக்கிற எல்லாத்தையும் கூட்டு வந்து குறைந்தபட்சமா நல்ல பைத்தியம் எதுன்ற மாதிரியான விமர்சனத்துக்கு கொண்டு வர மாதிரியான ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாப்புல. உண்மையிலே அப்படிதான் இருந்தது. ஜெகதீஸ்வரன் சொல்லியிருக்காப்புல, எனக்கு ராஜுவை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு அப்படின்ட்டு ஒரு சிலர் அதை சொல்லியிருக்காங்க. ஆமா, ஏன்னா நான் நேத்து அவருக்கு அவ்வளவு பேசினேங்க ஜெகதீஸ்வரன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதை கொடுக்குறீங்க, சரி ஓகே நீங்க பயங்கரமா ஏதோ ஒரு கம்பேரிங் பண்ண போறீங்கன்னா அதுவும் அங்க நடக்கல. எல்லாத்த விட ஒரு ஆட்டிடியூட் வர மாதிரியே பேசுறீங்க. ஒருத்தர் மதுரையில இருந்து வந்திருக்காருங்க, அவர் மதுரைக்காரர். அப்படியே நிகழ்ச்சியிலையும் தொடர்ந்து மதுரைக்காரர் ரஞ்சித், அவர் தான் அடுத்து வருவாரு. அது ரஞ்சித் வரும்பொழுதே நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, அவரை நீங்க வந்து கம்ஃபர்ட்டே பண்ணல. நீங்க அவர் வராரு, வந்து நின்ன உடனே அவர்கிட்ட வந்து சொல்லு ஏதாவது சொல்ல அப்படின்ற மாதிரி கிளம்புறாரு. அதான் நீங்க எதுவுமே சொல்லல. எல்லாருக்குமே சுயமரியாதை இருக்கு. பஸ் ஏறி போயிட்டே இருக்கன்னு இவர் ராஜ் வந்து என்ன சொல்ற, எதுல வந்தீங்க பஸ்ல, சரி அப்படியே அந்த பஸ்லயே கிளம்பி போங்க. அது அவருக்கு தெரியும், நீங்க அதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு அவரை தேர்ந்தெடுக்கிறீங்களா இல்லையாங்கிறது மட்டும்தான் இங்க கேள்வி. நீங்க அததான் நான் சொன்னேன், மாயா ஹோஸ்ட் பண்ற மாதிரி நீங்க ஹோஸ்ட் பண்ணி காமிக்கிறீங்களாங்கிறதே எங்களுக்கு புரியல. அதை நீங்க சொல்லிட்டு செஞ்சா கூட மாயாவை இவர் கலாய்க்கிறாருன்னா சொல்லி நினைச்சு சிரிச்சுக்கலாம். ஆனா நீங்களுமே அதே விஷயத்த பண்ணும்போது ஒன்னும் பெரிய வித்தியாசம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு ஒரு மேனேஜர் இருக்காரு, ஒரு பியூன் இருக்காரு. பியூன் ஒழுங்கா வேலை செய்யலன்னு வச்சுக்கோங்களேன், என் சீட்ல வந்து உட்கார்றான் அப்பதான்டா தெரியும் அப்படின்னு திட்டுவாங்க, உட்கார சொல்ல மாட்டாங்க. அதேதான் இதுதான் அவர் வந்து செஞ்சுட்டு அதே விஷயத்த நீங்க பியூன் வேலையை ஒழுங்கா செய்யலன்னு தான் இங்க நான் சொல்றேன். அப்ப நீங்க அந்த பியூன் வேலையை கரெக்டா செஞ்சிருந்திருக்கணும்ல, செய்யலையே. அததான் இங்க வந்து பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காமெடியான ஒரு கமெண்ட் அதை படிச்சிருங்க ப்ளீஸ். என்ன சார், சூர்யா வந்து சொல்லியிருந்தாங்க, டுடே எபிசோட் போர்டு 3 days பிஃபோர் வெரி ஃபன்னா, ஐ ஃபீல் நோ மாயா நோ எபிசோட். ரொம்ப காமெடிங்க இது, உண்மையிலேயே சொல்றேன். இந்த மாதிரி நீங்க இருக்கிற பொழுது மாயா மாதிரியான ஆட்கள் இருப்பாங்க. ரொம்ப சிம்பிள். இப்ப ஆட்சியே எப்படி இருக்கு, அதுதான் மணிகண்டன் சொல்லுங்க. அதேதான் மணிகண்டன் சொல்லியிருந்தாரு, எப்படி சார் 4 மாசம் குப்பை கொட்ட போறீங்க, பேசுறதுக்கு ஒண்ணுமே இருக்காதே, உங்க பாடு திண்டாட்டம் தான், இப்பவே அப்படியா அப்படின்னாரு. அதுதான் அப்படிதாங்க இருக்கு.
ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. மது வந்து ஜட்ஜ் ஹெட் வெயிட்ஸ். உண்மை, ஜட்ஜஸ்க்கு வந்து ஹெட் வெயிட் இருக்கா மாதிரியான ஒரு தோரணையும் இதுல தென்படுது. அப்படிதான் நான் சொல்லுவேன். அதான் நான் சொன்னேன், அவர் மதுரையிலேருந்து வந்திருக்காருன்னா அவரை ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆசுவாசப்படுத்தி உங்களுக்கு நிகழ்ச்சியோடைய என்ன ஃபார்மேட் ஏதாவது நீங்கள் அவருக்கு சொல்லணும். அவரை முதல்ல வந்து கம்ஃபர்ட் ஆக்கணுங்க. ஏங்க சாதாரண ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம் ஒரு கம்பெனிலனா கூட ஆப்போசிட்டில் இன்டர்வியூ எடுக்கிறவர் வந்து ஃபஸ்ட்டு தண்ணி குடிக்கிறீங்களா, ஆர் யூ ஓகே அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் நம்மள ரொம்ப இலகுவான கேள்விகள் கேட்பாங்க. ஓகே, அப்புறம் தாங்க உங்களுக்கு சப்ஜெக்ட்குள்ளாரே போவாங்க. நீங்கள் வரும்பொழுது அவங்க பேரை கூட ஒழுங்காக கேட்க மாட்டேன்றீங்க. அவங்க பேர் என்னங்க? ரஞ்சித். ஓகே ரஞ்சித், எங்கேருந்து வரீங்க, உங்களை பற்றி சொல்லுங்கள். ஏதாவது முதல்ல ஆரம்பிங்க. முதல்ல அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க. அவங்க யாரா இருந்தாலும் அவங்க அட்லீஸ்ட் அந்த 5 நிமிஷத்துக்கு அவங்க அந்த ஃபேம்ல இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயத்த கூட நீங்க அவங்களுக்கு செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது தான் இங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கமெண்ட் ரொம்ப கொஞ்சம் வேலிடான கமெண்டா இருக்குது. இது கூடயே சுத்துற செவ்வாழை பண்ணதுதான் இது ஆக்சுவலா. தெரியுதா பாத்தீங்களா? ஓகே. ஸோ வாய்ஸ் ஓவர் ஆர்மி வந்து அசம்பிள் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோபி அவர்கள் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஒரு லவ் கொடுத்ததுக்கு இன்னும் ஒரு 2 லவ் போட்டுருந்துருக்கலாம் கோபி. ஓகேவா? சரி, பரவாயில்ல. நம்ம அதுக்கப்புறம் நம்ம ஸ்பேஸ் ஸ்விட்ச் பண்ணிக்குவோம். அதுக்கடுத்து அம்பிகா சொன்னாங்க, மோட்டிவ் ஆஃப் த சேனல் இஸ் டு ஷோ காமன் மேன் ஆர் வர்ஸ் தென் செலிபிரிட்டிஸாம். இதை கிரியேட் பண்ணுறதுக்காகவே அவங்க வந்து ஒரு மாதிரி க்ரீப்பியா ஒரு கிராங்கியான கொஸ்டின்ஸ் கேட்கறது அந்த மாதிரி விஷயங்கள் பண்றாங்க. ஸோ தட் ஆடியன்ஸ் வந்து என்ன நினைப்பாங்களா, ஐயோ இவங்களை கூட்டின்னு வரதுக்கு அவங்களே பெட்டர் அப்படின்னு இருக்கணும் மைண்ட் செட். அதை உருவாக்குற மாதிரியான மைண்ட் செட் தான் வச்சுக்கோங்க. அதனால தான் வந்து கழுவி ஊற்றிருக்காங்க. அப்போ காமன் மேன்ல என்ன ஐடியாவில் இருந்த முட்டா பசங்களா அவங்களுக்கு தெரியாது. அதான் போட்டு சோஷியல் மீடியா போட்டு கீழிச்சிட்டு இருக்காங்க. ஓகேவா? அண்ட் அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரபு அவர்கள் சொன்னாங்க, இன் ஹாட் ஸ்டார் வி குட் நாட் சி ஆல் கண்டஸ்டன்ஸ். நீங்க எங்க பாக்குறீங்க அப்படின்னாங்க, அதே ஹாட் ஸ்டார்ல தான் பார்க்கணும், எங்களுக்கு வேற ஹாட் ஸ்டார்லாம் இல்லை, ஒரு ஹாட் ஸ்டார் தான். அவ்வளவுதான். ஸோ இது வந்து 4வது எபிசோடுக்கான கமெண்ட்ஸ்கள் குடும்பம் எல்லாம் வாசிச்சிருக்கோம். மோஸ்ட்லி எல்லாம் வாசிச்சிட்டோம். இதில் அதான் எப்பா ஜாய், அதுக்கப்புறம் வந்து அருவி, அதுக்கப்புறம் ஃபாத்திமா அபுதாக்கீர், அதுக்கப்புறம் ராகுல் காந்தி இப்போலாம் நிறைய போடுறாப்புல. ஸோ எல்லாருக்கும் எங்களுடைய சரவணன், டிவி லாக்ஸ் எல்லாருக்கும் எங்களுடைய நன்றி அந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இப்போ நம்ம போகலாம் கண்டினியூ பண்ணலாம் இல்லைங்களா? அந்த பையன் அந்த சரவணன் மதுரை, ஆமா ரஞ்சித், அதுக்கப்புறம் மதுரைக்காரரு, அவர் வந்ததுக்கு அப்புறம் அவர் அப்புறம் ஏதோ ஒருலாம் பேச விட்டீங்க. அப்புறம் போன்றாங்க மாயா அவர் மரியாதை கொடுக்காம ஃபர்ஸ்ட் பேசினாங்க. அதுக்கப்புறம் அவர் போறாருன்னா என்னப்பா போனா நீ பாட்டுக்கு போயிடுவேன்னா அப்படிதான் செய்வாங்க. அவங்களாம் ஊர் சைட்ல இருந்து வராரு அவரு. அப்புறம் அவர் வேற எப்படி நடந்துக்குவாரு. அப்புறம் அவர் வந்து இன்னொருமே பதட்டம் ஆயிடுறாங்கங்க. அது ஜாக்கி சொல்லும்பொழுது கூட நான் கவனிச்சேன். அப்போ அவங்க வரும்பொழுதே என்னன்னா பதட்டமாகி பேசுறாங்க. அது பேசும்பொழுது என்ன ஆயிடுது அப்படின்னா, அவர்கிட்ட கேட்பாங்க, ஆரி சீசன்ல உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிக் பாஸ்ல அப்படின்னு கேட்டாரு ஜாக்கி. மாயா தான் கேட்பாங்க, பிக் பாஸ் பாக்குறேன்றீங்க, பிக் பாஸ் ஃபேனுன்னு சொல்றீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்குறப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு வந்து ஆரி சீசன் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அதுல முக்கியமா ஆரி ஒரு இடத்துல தொங்குவார், ஞாபகம் இருக்குங்களா? அந்த டாஸ்க்கு தொங்கும் போது ஒரு கை விட்டுருவார். பாலாஜி பாப்பாரு, தொங்கி நீங்க கை விட்டாங்க அப்படின்னு போது அவரே ஒத்துக்குவார், ஆமா நான் கை விட்டுட்டேன், யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க, நான் கை விட்டுட்டேன் அவரே உண்மையை ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆரி நேர்மையா இருந்தார். அவர் யாருக்காகவும் விட்டு கொடுக்கல. அவர் நேர்மையா இருந்த காரணத்தினால அந்த அந்த நிகழ்ச்சி பூராவே அவர் தன்னை நேர்மையான ஒரு ஆளா தான் பண்ணிக்கிட்ட காரணத்தினால அவர் இறங்கினார். இப்ப இதுதானே புரிதல். இந்த புரிதலுக்கு தான் நீங்க வந்து கூப்பிட்டு உட்கார வச்சீங்கல்ல மாயாவை ஜட்ஜா, அவங்களோட புரிதல் வச்சுக்கோங்க. அப்ப அவங்களுக்கு என்ன புரிதல் இருக்கு? அவங்க தான் வந்து ஷோ ரன்னரே. அவங்க தான் இப்ப சொல்ல அவங்க அந்த படம் தான் ஷோ ரன்னர்ன்ற மாதிரி. மாயாவுக்கான புரிதல், மாயாவை சுத்தி தான் விஜய் டிவி இறங்குது இந்த காமன் ஷோ எல்லாமே. அதுதான் புரியல எனக்கு. இப்ப ஏன் BB7 முடிஞ்சுன்றது உங்களுக்கு புரியுதா? அது மானங்கெட்டு போனா அப்பே முடிச்சு விட்ட சீசன் அது. ஆக்சுவலா எங்கேயோ போற மாதிரி ஏமா வேற ஏறாத்தான்னு ஒருத்தன் கொஞ்சம் வானவெளி அது இதுன்னு எல்லாம் வந்து இன்டெலக்சுவலா பேச ஆரம்பிச்சதுமே அதே ஒரு ஜெர்க் ஆயிடுச்சு, என்ன இது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவன் மேல ஒரு பிராது கொடுத்ததுமே இவரு வந்து பாவாடை டான்ஸ் போட்டு வந்து ஆடினாரு. அப்படியே முடிச்சு வேற கட்டினதுதான். அதாவது என்னை பொறுத்தவரை வந்து ஃபீட்பேக் தமிழ்ல சொல்லுவார் ஜாக்கி, ஃபீட்பேக் அதை வந்து நான் எதையுமே வந்து என் காதுகளுக்கு ஏறாது. இந்த காதுல இருக்கு இந்த காதுக்கு போகாது. ஆனா அந்த மாதிரியான ஒரு ஃபீட்பேக் வந்து ஒரு கரெக்டான ஃபீட்பேக் வந்தா நான் அதை எடுத்துக்குவேன் அப்படிலாம் சொன்னாரு. மூடி வச்சிருந்தாரு அவரோட சோஷியல் மீடியா பேஜ்ல, மூடி வச்சிருந்த அளவுக்கு தான் இருந்தது. இவங்க இப்ப இந்த புரிதல் இருக்கிறவங்க ஒரு வருஷம் காணாம போயிட்டாங்க. ஆக்சுவலா என்னன்னா இவங்க வந்து அவர்கிட்ட ஒரு நேர்மை இருந்தது இல்ல. இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒருத்தனை எப்படி அழிக்கலான்ற மாதிரி இருந்தாங்க. இதுக்கு வந்து ஒரு கூட்டுக்கு சேர்த்து இதுல வந்து ஒரு குரூப்பை ரெடி பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணை காலி பண்ணி அந்த பொண்ணை காலி பண்ணணும்னு சொல்லி
அவங்க டீச்சரா போய் என்னெல்லாம் நடக்குதுன்னு போட்டாங்க பார்த்தீங்களா? போட்டாங்க, டீச்சர் என்ன ஆமாமா. டீச்சர் அது? ஒரு டீச்சர் ஏதோ ஒரு டீச்சர். என்ன ஒரு டீச்சர் ஜாக்கெட் கை முத்து முத்தா இருந்தது, நீங்க கையெழுத்து நல்லா இருந்தது, நீங்க ஆமா அந்த அவங்க மாதிரி வந்து போட்டு ஜாக்கெட் ஏதோ போட்டுன்னு வந்திருந்தாங்க. அதை பத்தி நம்ம ஸ்லீவ்லெஸ் பேசணும். பாத்தீங்களா, அது எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கு ஜாக்கி. அதாவது இன்னி கூட யார்கிட்டயோ பேசும்போது சொன்னாங்க, என்ன ஞாபகம் இருக்கணுமோ அது ஞாபகம் இருக்க மாட்டேங்குது, தேவையில்லாத எல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கு, சிலதெல்லாம் மறந்து அதுவும் நமக்கு தேவையே இது வந்து தேவையே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறத கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். அண்ட் இதுல இன்னொன்னு வருது ஜாக்கி. சொல்லுங்க. தாத்தா நாத்திக்கிட்டு இருக்கேன் நான் பின்னாடி இருந்து. அண்ணா பேனா செமையா பிடிச்சிட்டு இருந்தார் பாத்தீங்களா? அப்படியே அவர் ஆக்ஷன் வந்து ஒரு சூப்பரா ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாரு சுதா இன்னைக்கு ஜாக்கி. அப்படின்லாம் எனக்கு வந்து பர்சனல் டிஎம் பண்றாங்க. நான் பிளாக் பண்ணிடலான்னு இருக்கேன் ஜாக்கி அவங்களெல்லாம். நான் இங்க பேசின்னு இருக்கேன் தாத்தனை. இவர் வந்து நிகழ்ச்சி நேத்து வந்து ஏதோ அடா போயேன் இது என்ன பேசிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி போன் தொடச்சுட்டு இருக்காரு. அண்ணா பாருங்களேன் டக்குன்னு ஒரு மாதிரி அமைதி. அண்ணன் வந்து பாத்தீங்களா ஒரு மாதிரி சும்மா இருக்க கூடாது, நீங்க பேசுறீங்கன்னு போது ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணுன்ட்டு போன் தொடக்கிறாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏமா நான் இங்க பேசின்னு இருக்கேன், அவர் போன் தொடக்கிறாரு அப்படின்றீங்க, அவர் பண்ற ஆக்ஷன் நல்லா இருக்குன்ற பேனா எடுத்து இப்படி வைக்கிறாரு பாருங்களேன், அந்த சட்டையில பாத்தீங்களா அப்படின்னு. என்னடா என்னது இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரியான மூமெண்ட்ஸ் எல்லாம் வேற கிரியேட் பண்றீங்க ஒரு கட்டத்துல வந்து. இல்ல மேடம், இங்க வந்து அதாவது இங்க இவ்வளவு லவ் உழுதுனதுக்கு அப்புறம் ஒருத்தன் உள்ளார பூந்து ஒரு இது ஒரு பென்டகன் உள்ளார வந்து ஒரு உளவாளி மாதிரி உள்ளார பூந்து ஒரு ஆர்மி அசம்பிள் பண்றான்னா அப்ப யோசிச்சு பாருங்க. ஆமா, அவன் ஒருத்தன் தான் அந்த கமெண்ட் போட்டிருக்கான். யாரோ ஒருத்தர் லைக் கூட கிடையாது அந்த கமெண்ட்ல. யாரும் போய் ஏன் நம்ம இப்படி பண்றோம்? குரோம்பே சுவாமிநாதன் சார் அது என் பேரை எங்கேயாவது பார்த்தாருன்னா போய் தேடி கிடையாது லைக் போடுவார். சார் எங்க போயிருந்தீங்க நேற்று நீங்க, அப்படி ஒரு கமெண்ட் வந்திருக்கு, நேரம் நீங்க போய் அதுக்கு ஒரு லைக் போட்டுருக்க வேணாமா? என்ன சார் இது, இதெல்லாம் கூட நான் சொல்ல முடியும். இப்படி என் ஆர்மி எல்லாம் எங்க இப்படி எல்லாம் இருந்தீங்கன்னா என்னத்த ஆர்மி நீங்க என்னன்னா பேனா நல்லா இருக்கு பென்சில் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்றதுக்கு இல்லை, சரி விடுங்க. என்ன சரி இங்க என்ன வேற ஏதாவது பேசுவோமா? ரஞ்சித் குமார் வந்து கோச்சிங் போனார் ஜாக்கி. உண்மையில ஒரு மனசு சொல்ல மாட்டீங்க, நான் மாதிரி கிளம்புறேன் போங்க அப்படின்னு போயிட்டே இருந்தாங்க. மதிப்பே கொடுக்க போயிட்டே இருக்கீங்க. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன் ஏங்க, அது வந்து அவர் அதான் சொல்ல வந்தேன், அவர் விட்டு கொடுக்கல அந்த நிகழ்ச்சியில, அவர் நேர்மையா இருந்தாரு. அவர் விட்டு கொடுத்த மாதிரி நீங்க உங்க பொசிஷன் விட்டு கொடுத்துருங்க. சரி இப்ப நான் விட்டு கொடுக்கணுமா? சரி விட்டு கொடுக்குறேன் போங்கன்ட்டு போயிட்டே இருக்காரு. அவருக்கு புரியவே இல்லைங்க. நீங்க என்ன சொல்ல உங்க சர்க்காசம்லாம் அவருக்கு புரியல. அவங்க காமன் மேன் அவங்க, நீங்க உங்க நிகழ்ச்சி ஏங்க அதை விட இன்னொரு விஷயமும் ஓப்பனா சொல்றேன் ஜாக்கி, அவர் வந்து சர்க்காசம் பண்ணலாம், அவர் சர்க்காசம் தாராளமா பண்ணலாம் ஜாக்கி. நீங்க எதை கேட்டீங்கன்னாலும் அரை மணி நேரத்துக்கு பேசுவார் அவரு. நீங்க பண்ணலாமான்னு கேக்குறேன் நான். நம்ம என்ன ஆசீர்வாதம் மட்டும் தான் பண்ணாரு, அதுவும் படத்துல ஆசீர்வாதம் பண்ணாரு. புரியுதா உங்களுக்கு? அதனால நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாவே டப்புன்னு மாறிடக்கூடாது. கரெக்டு தானே? என்னது இது? வாட் இஸ் திஸ்? தலைவர் அதோட அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். அழகா இந்த வயசுல நல்லா சம்பாரிச்சுனாருங்க. நான் சில நேரத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, நல்லா தூங்குவார், அப்படியே போதை இருக்கும், அப்படியே பேசுறான்னு போவோம். ஆமா, கண்ணெல்லாம் எடுத்துன்னு போவோம். ஊருக்கு அடுத்த எபிசோட் முடிச்சா வீட்டுக்கு போகலாம் போது ஃப்ரெஷ்ஷாக இருப்பார் பாருங்க. ஒரு பிரேக் விட்டு ஃப்ரெஷ்ஷாக இருப்பாரு. அதுதான் சரி. அவரே வானங்கட்டு போ மானமுள்ள சாமி. ஓகேவா? சரி, இவங்க தான் இப்படி பேசுனாங்க இந்த நைட்டி போட்டு வந்தவங்கன்னு பார்த்தா, அவங்க கூடவே கமாலி இருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து நான் ஒரு இண்டிபெண்டான ஒரு ஆளு, எனக்கு பாய் ஃப்ரெண்டே கிடையாது, யாரு கூடயுமே வச்சுக்க மாட்டேன்றாங்க, பேசவே மாட்டேன்னா. இப்போ நான் நேற்று சொன்ன மாதிரி தான், நான் இப்போ ஜாக்கி போகிறேன் நான் போகிறேன்னு கேட்டால் நான் யார்ட்டுமே பார்த்தேன் நீ வீட்டுக்கு போ அப்படின்னு வாங்க. அப்படி தான் அவங்களே சொல்லிட்டாங்க. எனக்கு யாருமே தேவை கிடையாது, யாருமே தேவையில்லாது, உனக்கு எதுக்கு பிக் பாஸ் வீட்டுக்கு போ. இல்லை நான் இதுக்கப்புறம் அங்கே போய் ஃப்ரெண்டை உருவாக்குவேன். என்ன ஃப்ரெண்டை உருவாக்குவேன்? கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டு குவாலிஃபைடு அந்த அட்டையை வாங்கணும் வெளியே அந்த ரஞ்சித்து போய் ஏண்டா என்னடா கதற விடுறீங்க உலர் போய் கதற விடுறேன். அதை சூப்பரா சொல்லுவாரு. என்ன ராஜு தம்பி இன்னும் பஸ் புடிச்சு பண்ற, நீ மதுரை பக்கம் வந்துடாதப்பா பாத்துக்க என்ன ஆளு வச்சு அடிக்கிற அளவுக்கு. அப்பதான் வந்து பயமே வருது உங்களுக்கு. என்னத்த போங்க. சரி, இவங்க 2 பேரும் முடிச்சாங்க. ரஞ்சித் குமார் கிளம்பிட்டார். ரஞ்சித் குமார் குவாலிஃபைட் ஜாக்கியானா. அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா நிவ்யா மாறன் வந்தாங்க. அவங்க வரும்போது என்ன பண்ணாங்க, படிச்சிட்டு தான் இருக்காங்க, அவங்க விஸ்காம் 3rd இயர் படிச்சிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பயங்கர உயரமா இருக்காங்க. அதுக்கு மேல ஒரு உயரமா ஒரு ஹீல் போட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் அதுக்குன்னே இன்னொருத்தவங்க வந்து ஒரு பேரா கூட்டாங்க. அவங்க ரொம்ப குள்ளமா இருக்காங்க. ஆமா, குள்ளமா இருந்தாங்க. ஆனா அவங்க ஒரு மாதிரி நல்லா இருந்தாங்க ஜாக்கி. ஆமா மேடம், நல்லா இருந்தாங்க. பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை முகம் பாத்தீங்களா? ஆமா ஆமா மேடம், ஆமா கரெக்ட் தான். என்னது இல்ல குழந்தை முகமா இருந்தாங்க. அவங்க வந்து நல்லா வரும்போது ரொம்ப எந்தோவா இருந்தாங்க. ஆமா, அவங்க வந்து ஜாலியா வந்தாங்க. எனக்கு என்னன்னா உண்மையிலேங்க இந்த மாதிரி 2 பேரா கூப்பிடுறப்ப பாவம் ஓரளவுக்கு இவங்க தேறிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க கூட டக்குன்னு ரிஜிட் ஆயிடுறாங்கயா.
நைட்டியாலே அந்த கமலின்னு ஒரு பொண்ணு போச்சு. இல்ல அந்த பொண்ணு அதனால மட்டும் போல ஜாக்கி. என்னமா யார் கூடயும் பழகவே இல்லைன்னா யார் கூடயுமே நான் பேச மாட்டேங்க. அப்புறம் எதுக்கு உனக்கு பிக் பாஸ் அப்படின்ட்டாங்க. என்ன பிள்ளைங்களுக்கு சில நேரத்துல நான் திரும்ப திரும்ப சொல்றேன், முக்கியமாகவே சில நேரங்கள்ல பெண் பிள்ளைகளுக்கு என்னன்னே தெரிய மாட்டேங்குதுங்க. அது ரொம்ப வருத்தமா இருக்கு. பூ படத்துல வாத்தியார் சொல்லுவாரு, இந்த பிள்ளைங்களுக்கு என்ன பண்ண போறேன்னே தெரியலையே அப்படின்னு. அந்த மாதிரி அது கிராமத்து பசங்க மேடம். ஆமா சார். அது கிராமத்து பசங்க. அந்த காலகட்டம் என்ன, எல்லாமும் அது கையில இருக்கு மேடம். அது உலகம் உங்கள் கையில இருக்குது. அப்ப எந்த அளவுக்கு எப்படி இருக்கணும், ஒரு 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 என்ன எப்படி சொல்லுவோம் நம்ம அந்த வார்த்தை, ஒரு சூட்டிக்கா இருக்க வேணாமா? என்னம்மா என்ன உங்களுடைய தேவைகள் என்னன்னே உங்களுக்கு தெரியலையே. ஒரு நிகழ்ச்சிக்கு வரீங்கன்னா நான் அந்த நிகழ்ச்சி இடத்த கலகலப்பா வச்சு ஏதாவது இல்லை சொல்லணும். நீங்க அவரு தான் கேள்வி கேட்கிறவர் திரும்ப திரும்ப ரெண்டு கேள்வியை திரும்ப திரும்ப அவரு தான் அதை கேட்கிறாரு. இன்னொன்னு இந்த மாயா புது ஜட்ஜ் இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு வித்தியாசமா ஏதோ ஒன்று கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இதை பத்தி நீங்க 1 மணி நேரம் பேசுங்க, இதை பத்தி ஒரு நிமிஷம் பேசுங்க. எல்லாத்த விட எனக்கு இன்னொரு ஒரு உச்சகட்ட காமெடிங்க, நீங்க பிக் பாஸ் போகணும், இவங்க ஏன் பிக் பாஸ் போகணும்னு சொல்லுங்க அப்படின்றாங்க. இவங்களை பத்தி தெரியாது. நீங்க ஜட்ஜா வர்றதுக்கு என்ன காரணமோ அதே காரணம் தான் நான் இங்க வர்றதுக்குன்னு சொல்லிடுறேன். அப்படிதான் அதுல எனக்கு சரி விடுங்க இதை பத்தி பேசினா. இப்ப இவங்க நிவ்யாவுக்குமே என்ன அப்படின்னா அவங்களுடைய தேவைகள் என்னன்னே உண்மையிலே தெரியல. ஏன்னா அவங்க ஒரு மீடியா ஸ்டூடெண்டா இருக்காங்க. அவங்க வந்து நடிகருடைய மகள் நினைக்கிறேன். ஆமா, மாறன் அவங்களுடைய மகள் அப்படின்னாங்க. அவங்க அப்பா வந்து சார்பேட்டாவில் தான் அவர் லாஸ்டா நடிச்ச படம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவங்க வந்து மென்ஷன் பண்ணாங்க. செமி ஆர்ஃபன் நானு, எங்கள் அப்பாவை இழந்துட்டேன் அப்படின்னு. அந்த பொண்ணுக்குமே கோர்வையாக சொல்ல தரல. அப்பா கோவிட்ல இருந்தாங்க, அம்மாவுக்கும் கோவிட் வந்துருச்சு, இப்போ அம்மாவை காப்பாத்துறதா என்ன அப்படிங்கிற மாதிரி இல்ல. ஒரு இழப்பை வந்து எல்லாருமே ஒரு பொது தளத்துல சொல்றாங்க. கண்டிப்பா அதை தவிர்த்து அவங்க வேற ஏதாவது சொல்றீங்க. அப்பதான் அந்த பக்கத்துல இருக்கிற பொண்ணு சொல்லும், என்ன நீங்க வந்து அவங்க போனதை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க, நீங்க என்னங்க அப்படின்னும் போது அவங்க அந்த பொண்ணு பதில் சரி உங்ககிட்டயாவது பதில் இருக்கமானா, நீ சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு சொல்றாங்க. அவங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர், நான் ஒரு நல்ல டான்ஸ் ஆடுவேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா நீ போய் பிக் பாஸ்ல என்ன பண்ணுவேன்னு கேட்டா அவங்களுக்கு சொல்றதுக்கு. அதனாலதான் இந்த என்ன பண்ணுன்னு கேட்கும்போது எல்லாருக்குமே எதை சொன்னாங்க பித்தந்தெளின்ற லெவலில் இருக்கும்போது இங்க ஒரு ஃபார்மேட், ஒரு கொஸ்டின் ஃபார்மேட் மாதிரி ஒரு விஷயத்த எல்லாரும் கொடுத்துட்டு யார் இந்த கேட்டகரியில சரியா பண்ணாங்க அவ்வளவுதான். இது கேள்வி கேட்கறதுக்கு ஒழுங்கா பேசுறாங்களான்றதுக்கு ஒரு டாஸ்க்கை வந்து ஒரு பசில் மாதிரி வச்சு இதை நீ புரிஞ்சுக்கிறியா. இன்னொரு விஷயம் இருக்கு ஜாக்கி, இப்ப இந்த பிரியா விக்ரம் வந்து நம்ம கிட்ட சொல்லிருந்தாங்க. ஏன்னா முன்னாள் படின்றது வந்து பின்னாடி படின்றதே பிரிச்சு அந்த மாதிரி ஆளுங்களே நீங்க திருப்பி படிக்கிறதே எடுத்து ஒரு ஆளை வச்சு நீங்க பண்ணும் பொழுது அப்ப இவங்களுக்கு வந்து இவ்வளவு டெஸ்ட்லாம் எதுக்கு நீங்க வைக்கிறீங்கன்னு கேட்கறேன் நானு. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். நீங்க திருப்பி படிக்க தேடிட்டு இருப்பாரு அவரு. திருப்பி படிப்பா, திருப்பி படி இல்ல அப்படின்னு அவர் திரும்ப படிப்பாரு. அதை திரும்ப படிக்க சொல்லப்பா, திருப்பி படிக்க சொல்லியிருக்காருங்கிற அளவுக்கு தான் ஒருத்தவங்களுக்கு நீங்க விலக்கி சொல்ல வேண்டி இருக்கிற அளவுக்கு தான். நான் என்ன கேட்கறேன், அவங்களாம் உள்ள விட்டுட்டதுக்கு அப்புறம் ஏப்பா யாராவது பேசுங்கப்பா, பேசுங்கன்னு கோர்ஸ் மாஸ்டருமே பேசிட்டு இருந்தாரு. அதாவது இந்த சீசன்ல ஒரு 8-9 சீசன் ஆயிடுச்சு. 9 சீசன்ல வந்து கொடுத்து வச்ச ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஆள் வந்து திவாகர் மட்டும்தான். எப்படி சார் சொல்றீங்க? அவர்கிட்ட யாரும் பேசவே மாட்டாங்க. இந்த இடத்துக்கு வந்ததுனால அந்த காமன் மேனுன்ற ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு எல்லா பொண்ணுங்கிட்டையும் போய் கல்யாணம் பண்ணிட்டா போட்டு எல்லாரையும் போய் என்னன்னோ அதுதான். இல்லன்னா யோசிச்சு பாருங்க, கிட்ட சேர்த்திருப்பான். யோசிச்சு பாருங்க, நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா கூட இல்ல, சாரி இடம் பண்ணிக்கிறேன், பார்வையை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டாரு ஒரு கட்டத்துல. அதுதான் அதை என்னால சொல்லாம இருக்க முடியல. இப்ப சொல்லுங்க நீங்க. அதை வந்துட்டு ராய் சொல்லாப்புல அது பேர் என்ன, ஒருத்தன் வந்து இப்போ ஒரு பையன் வந்து இந்த இது நாடியை நிறுத்துறேன்னா பல்ஸு மாயாட்டு உங்களுக்கு போய் குடும்பம் இங்கே எடுத்துக்கூடாது அந்த விஷயத்த வந்து திவாகர் நல்லாவே பண்ணாப்லன்ற புரிஞ்சுக்கல. அவரு ரீல்ஸ் பண்ணலாம்னு சொல்லி நல்லா பண்ணாரு. உண்மையிலே என்ன சொல்லிக்கிறீங்க? இல்ல நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு உண்மையிலே. ஆமா நல்லா பண்ணாரு ஜாக்கி அவரு. ஓகேங்களா, அது பண்ணாம விட்டது வந்து திவ்யா மட்டும்தான். திவ்யா தப்பிச்சிட்டாங்க, ஏன்னா அவங்களே பண்ணியிருப்பாரு அவரு. ஓகேவா, மயிரில் தப்பித்தார், உயிர் தப்பினார் அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க தப்பிச்சுட்டாங்க. சரியா? சோ நிவ்யா மாறன் வந்தாங்க, அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ரிஜிஸ்டர்ட்னு உடனே அவங்கள தாங்க முடியல. அப்பா பேரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னா நீங்க என்ன அப்படிங்கிற மாதிரிலாம், உங்களை அப்பா பேருக்காக அவங்களை எடுக்கல. அதுக்காக தான் சொல்ல வந்தேன், இந்த பெண் பிள்ளைகளுக்கு புரியலன்றது.
ஏன் நம்ம ரிஜெக்ட் ஆனோம்னே தெரியல. ஏன்னா உங்களுக்கு என்ன வேணுங்கிறத சொல்றது இண்டிவிஜுவாலிட்டியை வெளிப்படுத்தல. இதுதான் மேட்டர் ஆக்சுவலா. இண்டிவிஜுவாலிட்டினா நான் ரைட்டிங் பண்ணுவேன், பாட்டு பண்ணுவேன், நான் வந்து ஒரு ஸ்கிட் பண்ணுவேன், ஒரு காமெடி சென்ஸ் என்கிட்ட இருக்கு. சரி விடுங்க. அதனால தான் கூட வந்த அந்த பொண்ணு பேர் என்ன, இன்னொரு ஒரு பொண்ணு ஜாக்கி, ஆயிஷாவையும் கிளப்பிட்டாங்க, அனுப்பிட்டாங்க. ஆயிஷா இருந்திருக்கலாம். அவங்கள்ட்ட என்ன திறமை இருந்தது இப்போ இருக்கிறது? சரி, அவங்ககிட்டயும் திறமைலாம் 2 பேருமே அனுப்பிச்சாங்க ஆக்சுவலா. இல்ல இருக்கீங்களா? இல்ல 2 பேருமே அனுப்பிச்சாங்கன்னு நான் சொன்னேன். ஆயிஷா வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் உட்காந்துட்டு கொட்டாய் விட்டுன்னு, அண்ணா எப்படி கொட்டாய் விட்டார் தெரியுமா அப்படின்னுங்க. அப்புறம் என்கிட்ட வந்து ஆயிஷா வந்தோடனே அப்படியே கிளிகிளுன்னு பேசுறீங்க. ஒஸ்டா என்ன வேணும் உங்களுக்கு? இப்போ அந்த ஃபோன் எடுக்கிறேன். சரி, இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன்னா, பிரியா விக்ரம் கேட்டாங்க இல்லைங்களா, அப்ப வேற என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது நீங்க அவங்கள்ட்ட கேட்கலாம். பிக் பாஸ் நிகழ்ச்சியில இப்ப நான் ஒரு சீசன்ல இருந்தேம்மா, அந்த சீசன்ல பாலாஜி இருந்தார். இப்ப அந்த கேரக்டரைசேஷனை வந்து நீங்க வந்து அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இந்த சீசன்ல யார் உங்களுக்கு பிடிக்கும், எதனால பிடிக்கும், அப்பயே அவங்களுடைய தாட் ப்ராசஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். முதல் கேள்வியிலே சைக்காலஜிக்கலா அவங்க யார் திவாகர் பிடிக்கணும் யோசிச்சு பாருங்க. அவங்க எடுப்பீங்களா நீங்க? வாய்ப்பே இல்ல. அந்த மாதிரி நீங்க வந்து ஜட்ஜ் பண்ணலாம் ஈஸியா. ஒரு கேள்வி ஒரு 3 பேர், ஆண்களை யார் பிடிக்கும், பெண்களை யார் பிடிக்கும், அதுல கேட்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்னென்ன விஷயங்கள் வருதுன்ட்டு. அதுக்கப்புறம் ஏன் அந்த கேரக்டரை பிடிக்கும். இதே மாதிரி இப்போ ஒன்றும் இல்லை, பாலாஜி எனக்கு பிடிக்குன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன், இந்த மாதிரி வந்து திடீர்னு உங்கள் இடத்த பிடிச்சிட்டு பண்ண மாட்டேன்னு சொல்கிறாரு, உங்களை எல்லா வேலையும் வாங்கிக்கிறாரு, இந்த மாதிரிலாம் சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரிலாம் நீங்கள் கேள்வி கேட்கும்போது அவங்க அதுக்கு கேப்பபிளாக இருக்காங்களா இல்லையான்னு நீங்கள் வந்து பண்டங்கள் என்ன நடக்குன்னு கேட்க வேணாம். பிக் பாஸ்ல 9 சீசன் வந்து முட்டை வச்சிங்க இல்லையா, அந்த முட்டையை அவங்க கரெக்டாக பார்த்தாங்களா, அடகாத்தாங்களா அப்படின்றத கேட்கறதுக்கு இந்த மாதிரியான கேரக்டர் நீங்க வித்தியாசமா ஒன்றும் இல்லை. ஃபோட்டோ பின்னாடி போட்டுட்டு இதில் யார் உங்களுக்கு பிடிக்கும், இவங்களை பற்றி பேசுங்க அப்படின்னா முடிஞ்சது. நம்ம பேசாம நாம ஒரு கிரியேட்டிவ் மீடியாக்கு போய் ஒரு மயிரும் வர மாட்டாங்க, ஒருத்தரும் வர மாட்டாங்க. ஆமா, இங்கே ஒண்ணும் கட்டல, இங்க லைக் போடுங்க லைக் போடுங்கன்னு கத்தியே ஒன்றும் லைக் போடல. உடனே இன்னொரு இந்த தற்கொலை பாய் சொல்ல இருந்துருவாங்க, நீங்கள் கதறிக்கொண்டே இருப்பது எங்களுக்கு இருந்துட்டு போறோன்ற. யாவும் உங்க படிப்பே இப்போ யூகேல இருந்து ஒரு பையன் வந்து கதறிட்டு கிடக்குறான். அந்த மாதிரி பாவலாம் நம்மளுக்கு தேவையே இல்லைன்ற. ஆமா, அதுதான் நாங்க வந்து இப்படியே இருந்துட்டு போறோம். ஆமா, ஓகேவா? ஆனா அதுதான் ஜாக்கி, அந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன்ல போட்டு கேள்வி கேட்கலாம். இல்ல அந்த நிகழ்ச்சியிலே ஒரு விஷயத்த சொல்லிட்டு இந்த இடத்துல நான் இந்த 2 பேரும் அடிச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு கத்தியை கொடுத்து சண்டை போடுற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, யாருன்னே தெரியாது. ஐயோ நீங்க அடிச்சுக்கங்கன்னு கூட சொல்லுங்க. ஏமா உங்களை பத்தி அவங்கள்ட்ட சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா இந்த மாதிரியான ஆள்லாம் இருக்கேம்மா, நான் வந்து இந்த மாதிரி ஆள். இப்ப அவங்க வந்து ஏமா தகுதி இல்லை நீங்க சொல்லுங்க இப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப அவங்க சொல்லுவாங்க, இல்ல சார் அவங்க இந்த மாதிரியான ஒரு பொசிஷன்ல ஏற்கனவே இருந்திருக்காங்க, இதை என்னால செய்ய முடியும், இதை அவங்களால செய்ய முடியாது. இந்த மாதிரி ஏதாவது அந்த பசங்க ஆர்கியூ பண்ணும், ஒண்ணுமே இல்லாம நீங்க 2 பேரும் சண்டை போடுங்க, சண்டை போட்டே இருப்பாங்க. ஓகே போதும் விடுங்க அப்படின்னு திடீர்னு அதுல வந்து இல்ல இருங்க கொஞ்ச நேரம் அவங்க சண்டை போட்டுவாங்க. திடீர்னு ஓவியா, அப்புறம் இவங்க ஓவியா சொல்லிட்டே இருக்கும்போதே ராஜ் என்ன சொல்ல, எனக்கு இவங்க 2 பேரும் பிடிச்சிச்சு கிரீன் அப்படின்னு. ஆமா, ஓவியா இல்ல உடனே ஓவியா என்ன சொல்லுவாங்க, எனக்கு இவங்க 2 பேருமே பிடிக்கல, நான் ரிஜெக்ட் பண்றேன் அப்படின்னு. உடனே 6-2க்கும் சமமா இருக்கிற மாதிரி ஆன் ஹோல்டு கொடுத்துருவாரு. முடிஞ்சு அவ்வளவுதான். இப்ப ராஜ் வந்து பச்சை கலர் கீழே போயிடும், அவ்வளவுதான். அது ராஜ் வந்து பச்சை கலர் யாரு, ஆனா ராஜ் செலக்ட் பண்ணது அந்த பையனை கரெக்டான விஷயம். ஆனா அதுதான் நான் சொல்றேனே, யார எங்க நீங்க வந்து கடைசியில பாருங்க எங்க போய் மொக்க வாங்கிடுவீங்க. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். யாருங்க ஒண்ணுமே தெரியாத ஒருத்தன் வந்து நான் வச்சு செஞ்சிருவேன் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதேதான் அதுக்கு மாயா சப்போர்ட். உங்க நைட்டி நல்லா இருக்கு, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு அதுக்கு ஒரு உருட்டு. அதுதான் எனக்கு அதாவது ஒரு ஜட்ஜை வந்து நீங்களாம் ஒரு ஆளே கிடையாது எனக்கு அப்படின்னு சொல்ல முடியுது ஒருத்தவங்களால. அதை எப்படி நீங்க அனுமதிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அதை விட இன்னொரு விஷயம் இருக்குங்க, என்னன்னா இதெல்லாம் பண்ணிட்டு நாங்க பாருங்க எவ்வளவு நேர்மையானவர்கள்ட்டு அவங்க வந்து ஜட்ஜி என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்ன்றதை வந்து நீங்க போட்டு என்ன ஒண்ணுமே புரிதல் இல்லாம என்ன. சரி விடுங்க. அதுக்கு அடுத்து வந்து ஒருத்தர் மட்டும் வந்தார் ஜாக்கி ட்வின்ஸ்ல, அதுக்கப்புறம் இன்னொரு அந்த பையனும் வந்தாப்ல. ஒருத்தர் கிஷோர் நல்லா பண்ணாருப்பா, அவர் பேர் வந்து கிஷோர். இல்ல எனர்ஜியா இருக்கிறதுன்றது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். அது என்ன டைம்ல எடுத்தாங்கன்னு தெரியல. ஏன்னா இந்த டைம்ல இவ்வளவு எனர்ஜியா இருக்கன்னு ஒரு ராஜு கேஷவ் தான் இருந்தாரு. அந்த ஒரே நாள் எடுத்த மாதிரி இருந்தது ஜாக்கி. ஏன்னா இவங்க 2 பேரும் அண்ணா தம்பி இதே ட்ரெஸ் தான் போட்டுருந்தாங்க பஸ் ஸ்டாப்ல இருந்து. நைட்டுங்க, அதான் நைட் எவ்வளவு நேரத்துக்கு ஷூட் போயிருன்னு தெரியாதுன்னு சொல்லலாம். ஆமா,
நான் சொல்றது அன்னைக்கு கார்த்தால இருந்து அவங்க இருக்காங்கன்னு சொல்றேன். ஏன்னா பஸ் ஸ்டாப்ஸ்ல இதே ட்ரெஸ்ல தான் அவங்க 2 பேர் இருந்தாங்க. அந்த அண்ணன் தம்பி நீங்க கூட சொல்லல. இதுல எப்படிடா கழுத்துல இப்படி போட்டுட்டு ஜாக்கெட் வேற போட்டு வந்தாங்களே நீங்க. இவங்கதான் கோட் வேற, கருப்பு கோட் வேற. ஆமா, லெதர் கோட் வேற. இவங்க 2 பேரும் வந்து ஒரு ஆளாம், 2 பேர் ட்வின்ஸா ஒரே ஆளா வந்து போறாங்களாம் உள்ள. ஓகேங்களா? அப்ப அந்த பையன் சொல்லுவான், நீங்க 2 பேர் ட்வின்ஸ்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீங்க 2 பேரும் ஒண்ணா பண்ணீங்கன்னா அதெல்லாம் நல்லா கலாய்ப்பாரு. நல்லா பேசினாப்ல அந்த பையன். ஆனா அந்த பையனை வந்து நீங்க வந்து அதை விட அந்த பையன் சூப்பரா பண்ணாருங்க. அதை நம்ம பாராட்டணும். அந்த சேர் வந்து கூப்பிடுவது வருண்வாரு ராஜு. அந்த பையன் டக்குன்னு நேரா சேரை எடுத்து போட்டு உட்காந்துருவாரு, வந்துருச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து ராஜு என்ன சொல்ற, அது படம் இப்ப சேரை கூப்பிடுவது வருண்வாரு. அந்த பையன் சொல்லலாம், இல்ல நான் ஃபர்ஸ்டே செஞ்சேன் அப்படின்னு. ஒண்ணு அதான் நான் சொல்றேன்ல, இப்ப ராஜு வந்து ஒரு டிசிஷன் எடுக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஜாக்கி. இங்கதான் நான் இன்னொரு வித்தியாசம் சொல்ல விரும்புறேன் பிரியா விக்ரம்க்கு. இப்ப நான் வந்து செலக்டர்னு சொல்றேன், ஓவியா வந்து எனக்கு 2 பேரும் பிடிக்கும். என்ன காரணத்துக்காக நீங்க ரிஜெக்ட் பண்றீங்க? ஓவியா ஒன் ஆஃப் த ஜட்ஜ் நானு. அந்த பையனை நான் செலக்ட் பண்ணிருக்கேன், நீங்க எப்படி ரிஜெக்ட் பண்ணலாம்? அது காரணங்கள் சொல்லுங்கன்னு கேட்கும்போது இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. இல்ல கேட்டா ஐ டோன்ட் நோ. அவ்வளவுதான். அப்படி ஐ டோன்ட் நோ முடிஞ்சது. அழகா சொல்றீங்க ஜாக்கி, ஐ டோன்ட் நோ. அப்புறம் சரி, நானே சொத்து எழுதி வைக்கலாம் போல இருக்கு அடுத்து உங்களுக்கு. ஐ டோன்ட் நோக்கு சொத்து எழுதி உயிர் உங்களுடைய தேவி. போற போக்க பார்த்தா தேங்க்யூ. அது உங்களுக்கு புரியுது இல்ல மேம்? ரைமிங்கா கூட சொல்றேன். வாய்ப்பே இல்லை ஜாக்கி. வந்துருவான் ஃப்ளைட்டு டிக்கெட் போட்டுன்னு. இதுவரை வீசாவே எடுக்கல. வீசா எடுத்துன்னு வருவான் திடீர்னு பார்த்தீங்கன்னா. எதுக்குடான்னா வந்து அழைச்சிட்டு போவான். பேசினியாமே ஏதோ அப்படின்ட்டு. எது தேவையா எனக்கு இதெல்லாம்? இப்போதான் ஏதோ வாய்ஸ் ஓவர் கீஸ் ஓவர் ஆர்மி அசம்பிள்லாம் ஒருத்த பில்டப் கொடுத்துன்னு இருக்கான் எனக்காக. கம்முன்னு இருங்க நீங்கள். எல்லா பில்டப் கொடுக்குறவங்களாம் எப்படி இருக்காங்க டக்குன்னு நேரில் பார்த்து ஜாக்கி சொன்னார்ல அதான் கரெக்ட் அப்படின்ட்டு. அதனால எனக்கு இந்த பில்டப் கொடுக்குறவங்கலாம் பற்றி தெரியும் ஜாக்கி. வாட் தே டூ ஐ நோ. ஓகேவா? நம்ம கிட்ட 3வது ரூம்ல இருக்கும்போது வேற மாதிரி பேசுவாங்க, ஹாலில் இருக்கும்போது வேற மாதிரி பேசுவாங்க. தேர் ஆல் சேம் கேட்டகரி ஃபெலோஸ். தம்பிங்கிற போர்வையில நம்மளை வச்சு செஞ்சுட்டு போவாங்க. சரியா? சரி, உங்களுக்கு ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்குல்ல நான் புலம்புறது. ஓகே, அடுத்து என்ன? அடுத்து மீதி இன்னும் 2 கண்டஸ்டன்ட் இருக்காங்கய்யா. மீதி 2 கண்டஸ்டன்ட்ல பார்க்கறதுக்கு முன்னாடி திரும்பவும் சொல்கிறேன், லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை பார்த்து அதை ரிவ்யூ பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த மனதைரியத்துக்காகவே நீங்கள் லைக் பண்ணுங்க. ஒருத்தர் புலம் எப்படி இருக்குது டைம் ஒதுக்கி நீங்கள் பண்ணுறீங்க, அப்போ யோசிச்சு பாருங்கள். அதே தான், அந்த மனதைரியத்துக்காக பாராட்டணும் போதே டக்குன்னு போய் ஒரு லைக்கை போட்டுருங்க. புரியுதா? அது கமெண்ட்டுகளையும் கரெக்டாக கொடுத்துருங்க, ஹைப் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அந்த ஹைப்புக்கு திரும்ப யாரும் கேட்டிருந்தீங்க. ஹைப்புங்கிறது வந்து ஒரே ஐடியில் நீங்கள் நம்ம சேனலுக்கு 3 தடவை தான் ஹைப் பண்ண முடியும். ஆமாம், அதற்கு மேலே உங்களால் ஹைப் கொடுக்க முடியாது ஒரு வாரத்தில். அதனால நீங்கள் வந்து ஒரு 4-5 ஐடி கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் மாற்றி ரொட்டேஷனில் நீங்கள் ஹைப் பண்ண முடியும். புரியுதா? ஐடியா கரெக்டாக இருக்குது. ஓகே, சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். அடுத்து வந்து மீதி 2 பேர் வந்தாங்க ஜாக்கி. இவங்க 2 பேரோட கதை முடியுது. இந்த இடத்துல திவ்யாவுடைய கமெண்ட்டை படிக்கணும். என் ஹைப் முடிஞ்சிருச்சு, எல்லாம் உங்களுக்கு தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அதை தான் நான் சொன்னேன். அது வந்து திவ்யா அதுக்கு ஒரு நான் ஐடியா கொடுத்துருக்கேன் பத்தியமா. அதுதான் 3 ஐடியா வச்சுருந்தீங்கன்னா ரொட்டேஷனில் நமக்கு வந்து நீங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கலாம். ஓகேவா? ஓகே, அதேதான். அண்ட் இவங்க மணிகண்டன் தான் திரும்பி கமெண்ட் பண்ணியிருந்தாரு, உங்களுக்கு தெரியாதா சார் 9 சீசனா பாக்குறோம் இல்ல, இது மாயா 10 பிக் பாஸ். அவருக்கு வேண்டிய ஆள் உள்ளே, வேண்டாம் வெளியே. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். கரெக்டா சொல்லிருக்கீங்க மணிகண்டன். இந்த புரிதல் எனக்கும் இருக்கு. ஆனா என்ன பண்றது, ரிவ்யூ பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறதுனால ரிவ்யூ. அதாவது உள்ளர அந்த நைட்டி அம்மா தான் சொன்னாங்க, நைட்டி இல்ல இவங்க காமாட்சி சொன்னாங்க, தலைவலி தைலத்தை கூட புடிங்கி வச்சுட்டானுங்கன்றது தான் அதுக்கு தான் அந்த கமெண்ட் போட்டுருந்தாங்க. இங்க செல்வராணி பாண்டியன் கமெண்ட் படிங்க. செல்வராணி பாண்டியன் சொல்லியிருந்தாங்க, டிவியில பார்த்தால் கமெண்ட் அப்புறம் போடலாம்னு நினைச்சா மறந்து போயிருது. கரெக்ட். ஆட்சியில நடக்கும் அட்டகாசங்களுக்கு சற்றும் குறைந்ததில்லை இந்த காமன் மேன் ஷோ. ஜியோ வாங்கிய பின் தான் ரொம்ப பண்றாங்களோ, அதான் தலைவர் முன்கூட்டியே கழண்டுகிட்டார் போல. மாயாவின் உடல் மொழிக்கு சற்றும் குறையவில்லை ஓவியாவின் ஆட்டிடியூட். வெளியே வந்தவர்களின் பேட்டிகள் பார்க்கும்போது என்னங்கடா அராஜகம் என்ன இருக்கு, இவங்க ஏற்கனவே செலக்ட் பண்ணிட்டாங்க, இது பெரிய ஸ்கேம். இந்த ஸ்கேம் அப்படிங்கறத விட இன்னொரு விஷயமும் தோணுதுங்க. இப்ப மாயா அவங்க ஓவியா ஆட்டிடியூடுக்கு சற்றும் குறைவில்லாமல் ராஜு பண்ற மாதிரி இருக்கு சில விஷயங்கள். அதற்கு ஆரி அமைதியா போற மாதிரி இருக்கு. இப்ப ஆரினாலே வந்து நேர்மை அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதான் அந்த காமாட்சி வெளிய வந்து கழுவி ஊத்துனாங்க, நேர்மை நீதி நியாயம் எங்க. அப்ப ராஜு வந்து ஒரு கிரீன் காட்டுறாருன்னா இருங்க கலந்து ஆலோசிப்போங்க, ஓவியா ஒரு நிமிஷம் இருங்கன்னு கூட அவர் சொல்லலையே. அந்த கோஆர்டினேஷனோட சொல்றதுக்கே அவங்களுக்கு வரல. 3 பேருக்கு மேல கோஆர்டினேஷனே இல்ல. இப்ப நாங்க வந்து தேர்வுகளை சொல்றோம்ட்டு ஃபர்ஸ்ட் 2 எபிசோடாவது இங்க வர ஏதோ ஆரியம் பேசுவாரு,
டன் 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 டன்னு ஒரு மியூசிக் போட்டாங்க. இப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவன் வச்சா வச்சுக்காங்க வைக்கட்ட போறாங்கன்னா போயிட்டே கேப்ல அந்த ரஞ்சித்தே யாரோ அப்புறம் இவங்க எடுத்துன்னு ஓடுறாங்க. ஐயோ புறா 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 அப்படின்ட்டு. எதுக்கு நீங்க உங்க மரியாதைக்கு எடுத்துக்கிட்டு நீங்களே இடத்த விட்டு ஓடிக்கிட்டு என்ன ஒண்ணுமே புரியல. முதல்ல அதே மாதிரி ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ்ங்கிறது ஒரு ஃபீலை கொடுக்கணும் இல்லையா ஜாக்கி? அந்த ஃபீலே கொடுக்கலங்க. இந்த நீ செலக்டட் அதேதான் யூ ரிஜெக்டட் அப்படிங்கிற மாதிரியே ரிஜெக்டிவ் செலக்ட் பண்றீங்க. அது ஜிஃபினோட கமெண்ட் தான் வயித்துல புளிய கரைக்குது. படிங்க. என்னம்மா விஜேஎஸ் பக்கத்துல இவளுக்கு வேணும்னு ஜாக்கி இதெல்லாம் வயிற்றுச்சல கொண்டிக்கிறது தான் படிச்சுட்டேன். விஜேஎஸ் பக்கத்துல மாயாவை அசிஸ்டன்ட் ஹோஸ்டா நிக்க வைக்காம இருந்தா சரிப்பா. நீ ஐடியா கொடுமா. அதாவது உனக்கு எப்படி நான் இவளுக்கு எப்படி தெரியுமா ஜாக்கி? நான் இன்னைக்கு உனக்கு ரீல் அனுப்புனேன் அதுக்கு பதிலே சொல்லல இருந்து உனக்கு கமெண்ட் போடுறேன் அப்படின்ற மாதிரி கமெண்ட் போடுறா ஜாக்கி. மோஸ்ட் பிஹேவியர் ஃபெல்லோ ஒரு பெரிய கமெண்ட் வந்து லதா போட்டிருக்காங்க. அப்படியே படிச்சிருக்கீங்களா? லதா ஏப்பாங்கறவங்க அவங்களோட டிபி நல்லா இருக்குன்னு சொல்லுங்க ஜாக்கி. முதலில் மாயாவை பற்றி சொல்லணும். அவரை ஹோஸ்டாக வைத்திருப்பதை நான் உண்மையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. சேம் ஹியர். அவருக்கு இதற்கு முன் என்ன ஷோ அல்லது ஹோஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது? ஒரு சேனல் வியூவர்ஸை இவ்வளவு சாதாரணமா எடுத்துக்கொள்ளலாமா என்றே தோன்றுகிறது. அதாக்கு இவ்வளவு அழகான தமிழ் வரும் இல்ல சாட்ஜிபிட்ட சொல்லி தமிழ் பத்தி போட்டுருக்கா. ஏன்னா இங்கிலீஷ்ல போட்டா மூணாவது லைன்ல கண்டுபிடிச்சிட்டேன் நான். பெண்கள் ரெட்டாக இருக்கணும், பெண்கள் ஃப்ரீயா இருக்கணும் என்று பேசுவது மற்றும் ஒரு நல்ல ஹோஸ்ட் ஆக்கி விடாது. கரெக்ட். இது எப்படி தெரியுங்களா? அமைதியா எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத புருஷன் வந்து நல்லவன் சொல்ற மாதிரி இருக்கு. ஆமா, அவருடைய தனிப்பட்ட கருத்துக்கள் அவருடையது. ஆனால் ஹோஸ்ட் அதை விட நிறைய தேவை. பீப்புள் ஸ்கில்ஸ், மெச்சூரிட்டி எல்லாவற்றையும் ரெஸ்பெக்ட் பண்ணுவது, ஜட்ஜஸையும் கண்டஸ்டன்ட்டையும் ஹேண்டில் பண்ண தெரிந்திருப்பது, அந்த குவாலிட்டியை அவரிடம் நான் பார்க்கவில்லை. அவர் ஒரு இண்டிவிஜுவல் நல்லவராக இருக்கலாம், ஆனால் அந்த 3 மாதங்கள் நாங்கள் பார்க்க வரும் ஹோஸ்ட் அவர் இருக்கிறாரா என்பதுதான் கேள்வி. எஸ். அடுத்தது ஓவியா. மாயாவுக்கு அடுத்து ஓவியாவுக்கு வந்துருக்காங்க. முதல் சீசன்ல அவங்க செலிபிரேட்டட் ஆனதுக்கு காரணம் இருந்தது. அவர் உண்மையாக இருந்தார், மனதில் படத்தை பேசினார், ஃபேக்காக நடிக்கவில்லை. ஆனால் அதே நேரத்தில் நான் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற ஆட்டிடியூடும் இருந்தது. இத்தனை வருடம் கழித்தும் அவரிடம் பெரிய மெச்சூரிட்டி அல்லது growth இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. இப்போது இந்த ஷோவுக்கும் இங்க இருக்கும் மனிதர்களுக்கும் அவர் கொண்டு வரப்போகும் வேல்யூ என்ன? என்னை இன்னும் அதிகமாக டிஸ்டர்ப் செய்வது என்னவென்றால் மக்கள் இதை தாண்டி யோசிப்பதே இல்லை. கிரிஞ்சு, டிராமா, நாய்ஸ் இதுதான் என்டர்டைன்மெண்ட் என்று நினைத்து ஸ்டாண்டர்டை நாமே குறைத்து கொண்டு வருகிறோம். 100க்கு 100 உண்மையான விஷயம் அது. அதிலும் காமன் மேன் என்ற பெயரில் வருபவர்களை பார்த்தால் இன்னொரு கேள்வி வருது. ஒரு காமன் மேன் இப்படித்தான் இருக்க வேண்டுமா? படித்தவர்கள், வயதில் பெரியவர்கள், வாழ்க்கை பார்த்தவர்கள் கூட கேமரா முன்னால் இப்படி பிஹேவ் செய்வதை பார்க்கும்போது உண்மையாகவே அதிர்ச்சியாக இருக்கிறது. எல்லோருக்கும் ஃபேமஸ் ஆக வேண்டும், ஆனால் ஜெனுவினாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எங்கே போய்விட்டது? இந்த ஷோவின் பர்பஸ் என்ன? காமன் பீப்புள் எவ்வளவு ஸ்டூபிடாகவும் டிராமாட்டிக்காகவும் பிஹேவ் பண்ண முடியும் என்பதை காட்டுவதா? ஏனென்றால் இதுதான் மெச்சூரிட்டி. காமன் பீப்புளை ரெப்ரசன்ட் பண்ணவே இல்லை. மெச்சூரிட்டி மக்கள் தங்களுக்கு வேல்யூஸ் வைத்திருக்கிறார்கள். மெஜாரிட்டி மக்கள் தங்களுக்கென்று வேல்யூ வைத்திருக்கிறார்கள். மற்றவர்களையும் மதிக்கிறார்கள். பணத்துக்காக, நேரத்துக்காக, உறவுகளுக்காக வேல்யூ கொடுக்கிறார்கள். தங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக அமைத்துக் கொள்ள ஹார்ட் ஒர்க் பண்ணுகிறார்கள். அப்படிப்பட்ட காமன் பீப்புளை ஏன் சேனல் தேர்வு செய்யக்கூடாது? ஆரி மற்றும் ராஜு கம்பேரிட்டிவ்லி பெட்டராக தெரிகிறார்கள். ஆனால் அவர்களிடமிருந்து இன்னும் அதிகமாக எதிர்பார்த்தேன். அவர்கள் ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ணக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கும் அதே டிராமாவுக்குள் போய்விடுவது டிசப்பாயிண்டிங். ஓகேவா? நான் கன்னட பிக் பாஸை கூட பார்த்தேன். அங்கே எப்படி நடத்துகிறார்கள் என்று பார்க்க வேண்டும் என்பதற்காக ஹானஸ்ட்லி எனக்கு அது நிறைய பெட்டராக இருந்தது. குறிப்பாக ஹோஸ்ட் மற்றும் ஜட்ஜஸ் தேவையில்லாமல் டிராமா அவர்கள் டாலரேட் பண்ணுவதில்லை. கண்டஸ்டன்ட் ஷோவையும் கண்ட்ரோல் பண்ண விடுவதில்லை. கண்டஸ்டன்ட் வந்து ஷோவை கண்ட்ரோல் பண்ணுவோம். இங்க நிறைய இடத்துல நடக்குது. இவங்க எல்லாம் ஓடுறாங்க, ஓடி போய் அடிச்சுடுவாங்க அவங்க. ஆனால் அங்கும் காமனர்கள் விஷயத்தில் ஒரு சிமிலாரிட்டி இருக்கு. தாங்கள் இல்லாத ஒரு பர்சனாலிட்டியை ப்ரூவ் பண்ண முயற்சி செய்கிறார்கள், ஃபேக்காக இருக்கிறார்கள். அதுதான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கிறது. நாம் உண்மையாகவே இப்படிப்பட்ட ஒரு உலகத்திலாம் வாழ்கிறோமா? லவுடாக இருப்பது, ஃபேக்காக இருப்பது, ட்ராமா பண்ணுவது எல்லாம் ஜென்யூனாகவும் சென்சிபிளாகவும் கிரவுண்டடாகவும் இருப்பதை விட அதிகமாக மதிக்கப்படும் உலகமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அப்படின்னு இவ்வளவு பெருசா போட்டிருக்கா. நல்லா இல்ல, அது உண்மையான கேள்வியும் கூட. இதை வச்சு ஒரு தனியான ஒரு எபிசோடே பண்ணலாம்ல தான். நீங்க அந்த அளவுக்கு ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. இந்த ஷோ சொசைட்டியின் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டுமே காட்டலாம். ஆனால் இதுதான் காமன் மேன் என்று நான் நம்ப மறுக்கிறேன். நாங்களும் நம்ப மறுக்கிறோம். ஆனா இப்படிப்பட்ட அபத்தமான மனிதர்கள் இவ்வளவு பேர் இருக்காங்களா? இவ்வளவு குழுமி இருக்கிறாங்களா? இவ்வளவு இந்த 4 கட்ட தேர்வுகளுக்கு அப்புறம் இவங்க இப்படிதான் இருக்காங்களான்னு கேட்கறதா எனக்கு ஆச்சரியமா இருக்குன்னு சொல்ல வரேன். நான் சொல்ல புரியுங்களா? 4 கட்ட தேர்வுகளுக்கு அப்புறம் வந்தவங்க இவங்களா? அப்ப அவங்களா எப்படி இருந்திருப்பாங்க? அதை யோசிச்சு பாருங்க. ரொம்ப சிம்பிள்ங்க. 100 நாள்ல விஷயம் தெரியலையா உங்களுக்கு? அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. தட்ஸ் இட். ஓகேவா? புரிஞ்சுச்சா இப்ப உங்களுக்கு? புரிஞ்சுச்சு. நல்லா புரிஞ்சுச்சு இல்லையா? Thank you லதா. Thank you so much. Thank you so much லதா. Fantastic comment. ஓகேவா? சோ
இதுக்கப்புறம் 2 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் முடிச்சு விட்டுருந்துக்கு. லெஸ்லின்னு ஒருத்தர் வந்தாப்ல, மாடல் அவர் நல்லாவே வந்து பயங்கரமா ஒரு ஃபீலோடவே வந்தாரு. ராஜு ஹேண்ட் பிக் பண்ணி கூட்டின்னு வந்தாரு லெஸ்லியையும் ஆஷாவையும். 2 பேரும் நம்ம ஹேண்ட் பிக் பண்ணி கூட்டின்னு வர பாருங்க, நீங்க அவங்களை ரிஜெக்டே பண்ண முடியாத அளவுக்கு 2 பேர் நான் கூட்டின்னு வரேன் அப்படின்லாம் போய் 2 பேரை கையோட கூட்டின்னு வந்தாரு. கூட்டின்னு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு பெரிய ஃபீல் இல்ல. இப்ப நீங்க மத்த எல்லாரையுமே நீங்க என்ன கேக்குறீங்க அப்படின்னா, நீங்க என்ன விக்டிம் கார்டு ப்ளே பண்றீங்களா அப்படின்னு கேக்குறீங்க. அப்ப நேத்து உருவத்தை வந்து நான் குள்ளமா இருக்கேன்னு ஒருத்தர் சொன்னார் இல்லையா, அந்த மாதிரிதான் ஆஷா வந்து திரும்பவுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் உடல் பருமனா இருக்கிறத என்ன எல்லாரும் ரொம்ப கிண்டல் பண்ணிருக்காங்க, நான் எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைச்சிருக்காங்க, அதுக்காக நான் வந்தேன் அப்படின்னாங்க. அவங்கள நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க, மாயெல்லாம் முட்டி போட்டு கொடுக்குறாங்க. அண்ட் அதே மாதிரி எனக்கு இன்னொரு விஷயம் புரியல ஜாக்கி. ஒருத்தவங்க நான் உடல் பருமனா இருக்கேன்னு, ஓ இல்லவே இல்லை நீங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க, நீங்க என்ன நிறுவ பாக்குறீங்க, அவங்களுக்கு தெரியாதா அது? ஓகேவா, இது ரொம்ப ஃபேக்கா இல்லையா? இப்ப நீங்க மத்தவங்க எல்லாம் ஃபேக்குங்கிறீங்க, நீங்க ஃபேக்கா சொல்லலையான்னு கேக்குறேன். ரொம்ப ஃபேக்கா இருந்தது ஜாக்கி. அது நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்றது ரொம்ப ஃபேக்கா இருந்தது. உங்களுடைய பேச்சு அழகா இருந்தது, உங்களுடைய விஷயங்கள், நீங்க பேசுற விஷயங்கள், நீங்க ஆள் வேணா இப்படி இருக்கலாங்க, நீங்க ரொம்ப போல்டா பேசுறீங்க, உங்களுடைய கருத்துக்களை கரெக்டா வைக்கிறீங்க, இது ரொம்ப அழகா இருக்குன்றத நீங்க மென்ஷன் பண்ணும். நீங்க அவங்க அழகா இருக்காங்கன்னு மென்ஷன் பண்ணிட்டு இப்ப ஓவியா நேத்து சொன்னாங்கல்ல, ஐ டோன்ட் நோக்கு ஈக்குவலண்டான கமெண்ட் தான் அது. ஓகே, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் செஞ்சீங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல வந்து அவங்களுக்கு தான் வந்து கொடுத்தாங்க. அவங்க குவாலிஃபைடுன்னு நினைக்கிறேன் ஜாக்கி, அவங்க குவாலிஃபை ஆகிட்டாங்க. நீங்க குவாலிஃபை இப்ப எல்லாருக்கும் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி அவங்களை இம்ப்ரெசிவா பேசுங்கன்ற மாதிரி அவங்கள பேச வச்சாங்க. பட் அவங்க கிட்ட கேட்கும்போது இந்த லெஸ்லி அவர் ஆப்போசிட்ல நான் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் கேட்டிருப்பேன், நான் வந்து குண்டா இருக்கேன், நான் தான் பொண்ணுன்ற மாதிரிலாம் ஏதோ ஒன்று சொல்லும்போது நான் தான் சொல்லியிருந்திருப்பேன், நான் நடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேங்க, இப்ப நீங்க குண்டா இருக்கிறத ஒரு விஷயமா பயன்படுத்திக்கிட்டு நீங்க வந்து நான் சூப்பரா பண்றேன்னு பேசிட்டு இருக்கீங்க, நான் வந்து நான் நடிப்புக்கு வரணுங்கிறதுக்காகவே என்னுடைய உடல் மொழியில இருந்து என்னுடைய விஷயங்கள்ல இருந்து நிறைய விஷயங்களை வந்து நான் மாத்திக்கிட்டு இருக்கேன், அதுக்காக என்னோட உழைப்பு உங்களோட பெருசுங்க, அதனால நான் தான் உள்ள போறேன்னு சொல்லி இருந்திருப்பேன். கண்டிப்பா அந்த மாதிரி பேசக்கூடிய ஆளா அவர் இல்ல, அதுதான் வருத்தமா இருக்கு. சரி சரி, அதுக்கு அதான் நான் தான் சொல்றேனே, இவரு பரவாயில்லைங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரியான ஆட்கள் வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அதை தான் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. வேற இன்னும் பெரிய வித்தியாசமான இன்னைக்கு நிகழ்ச்சி, அதாவது ஒரு நாளும் இந்த படத்துல வேட்டையாடு விளையாடல் சொல்லுவார்ல, இன்னைக்கு தூங்குங்க, நல்லா போய் தூங்குங்க, நாளைக்கு நல்லா இருக்கும், அப்படிதான் நான் ஒரு நாள் நினைச்சுக்கிறேன் அப்படின்னு வரல. அந்த மாதிரிதான் நானும் நாளைக்கு நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை நம்ம நம்புவோம், அதே நம்ம வந்து நோக்கி பயணிப்போம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் மீறியும் கூட எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்ன இருக்குன்னா, எப்படியும் 10வது சீசன் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நான் இன்னுமே நம்பிக்கிட்டு இருக்கேன். ஆமாம், நம்பிக்கை தானே வாழ்க்கை. ஆமாம், குடும்பனோட எல்லாரையுடைய கமெண்ட்டையும் நாங்கள் வாசிச்சிருக்கோம். இதே மாதிரி முனியம்மா வீடியோவுக்கு சில கமெண்ட்ஸ்லாம் இருக்கு, இப்போ நம்ம வாசிக்க வேண்டாம், அது இன்னொரு எபிசோடில் அடுத்த எபிசோடில் வரும்போது அதை பற்றி கண்டிப்பாக பேசுவோம். தொடர்ந்து நீங்கள் வந்து வீடியோ பாருங்கள், எல்லாருடைய கமெண்ட்டுக்கும் முக்கியமான கமெண்ட்ஸ் நம்ம வந்து வாசிக்கிறோம். ஓகேவா? ஆமாம் ஜாக்கி, இதில் ஒரு முக்கியமான விஷயமும் சொல்லிடுறேன் ஜாக்கி, யாரும் 2 பேரும் எனக்கு லைக் போட்டிருக்காங்கயா வாய்ஸ் ஓவர் அசம்பிளுக்கு. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். யார் லைக் போட்டிருக்கீங்களா? நம்ம லைக் யார் போட்டீங்கன்னு தெரியல, பட் இருந்தாலும் லைக் போட்டவங்களுக்கு கோடான கோடி நன்றி. சரியா, தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோதான், ப்ரொசீட் பண்ணுங்க. ஓகே சரி, ஓகே. எனிவே நிகழ்ச்சியை பார்த்து கமெண்ட் போட்ட எத்தனை பேருக்கு எங்களுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பாருங்க, பார்த்துட்டு இதுல பெரிய ஒரு ஆறுதலை மணிகண்டன் கேட்ட கேள்விக்கான பதிலாகவே இங்கே நான் சொல்றேன். எப்படிங்க இந்த விஷயத்தை இவ்வளோ பண்றீங்க அப்படின்னு பொழுது, ஒரு 2000 பேர் வந்து எங்களை வந்து நிகழ்ச்சி நாங்கள் பண்றோம் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணி பாக்குறீங்கல்ல, அதுதான் மிகப்பெரிய உந்துதலா இருக்கு. இந்த நிகழ்ச்சியை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் இவ்வளவு பேர் இருக்கும்போது அது வந்து ஒரு எப்படி சொல்றது, செலவிடுறோம் அண்ட் ஐ ஹேவ் அ கான்வர்சேஷன் வித் தெம்ங்கிற மாதிரியான ஒரு விஷயம் பண்ணும்பொழுது இட் இஸ் என்ன சொல்றது, அதுதான் ஒரு உந்துதலாக வந்து அதை தள்ளுகிறது அப்படின்னு தான் சொல்லுவோம். தள்ளு மொமெண்ட் தான். பட் இருந்தாலுமே அந்த உங்களுடைய ஆறுதல்னு வராது, வேற என்ன ஜாக்கி சொல்லுவோம், உங்களுடைய சப்போர்ட்ன்றதுக்கு சொல்லுவோம்ல, உங்களுடைய சப்போர்ட்டுக்கு தேங்க்யூ. அவ்வளவுதான். ஓகே ஓகே. எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் எபிசோட். லைக், கமெண்ட், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் வேறொரு எபிசோட் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி கூறிய விருது உங்கள் ஜாக்கி ஷேர் மற்றும் சைனிங் ஆஃப்.